வசனத்திலே 13ஆம் சங்கீதம் அதனுடைய முதலாவது வசனத்தை வாசிப்போம். आज हम भजन संगीता का 13 अध्याय पहला वचन को पढ़ेंगे. 13ஆம் சங்கீதம் அதனுடைய முதலாவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? Praise the Lord. இந்த 13ஆம் சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரோடு கூட அவர் ஜெபிக்கிறார். इस 13 अध्याय में दाऊद परमेश्वर से प्रार्थना करता है. கர்த்தாவே, நீர் எதுவரைக்கும் என்னை நீர் மறந்திருப்பீர்? परमेश्वर कब तक तू मुझे भूला रहेगा? இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையிலே ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது. इस दाऊद के जिंदगी में बहुत से तकलीफ थे. இந்த தாவீதுக்கு நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாக इस दाऊद के जैसे हर दिन तकलीफ बढ़ते गई. அவனுடைய இதயத்திலே சில எண்ணங்கள் ஓட ஆரம்பித்தது. उसके मन में कुछ विचार आने लगे. அல்லேலூயா. அந்த 13ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே ஆண்டவர் அவனை மறந்து போனார் என்று நினைத்தான். और 13 अध्याय पहला वचन में सोचते कि परमेश्वर उसे भूल गए हैं. கர்த்தர் மறந்து போனார், ஆகையினாலே அவனுக்கு வாழ்க்கையில பாடுகள் உபத்திரவங்கள் என்று நினைத்தான். और क्योंकि परमेश्वर भूल गए इसके लिए जीवन में उसके तकलीफ ऐसा उसने सोचा. இந்த 13ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது इस भजन संहिता 13 अध्याय दूसरा वचन में अगर आप पढ़ेंगे, தாவீது சொல்கிறார், நித்தம் நித்தம் என் இருதயத்திலே நான் என்ன வைக்கிறேன்? சஞ்சலத்தை வைத்திருக்கிறேன். और वो कहता है कि हर रोज मेरे जीवन में संघर्ष है. ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, நித்தம் நித்தம் என்னுடைய வாழ்க்கையில சஞ்சலம் ஆண்டவரே. और एक या दो दिन नहीं, लेकिन हमेशा का मेरा ऐसा एक संघर्ष है. அல்ல எத்தனையோ நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டு ஆண்டவரே நீர் கேட்கலையே என்று சொல்லுகிறான். और कितना मैंने प्रार्थना किया फिर भी तूने सुना नहीं करके वो कहता. நீங்க 13ஆம் சங்கீதத்துல 3வது வசனத்துல வாசித்தால், फिर यदि 13 अध्याय तीसरा वचन को अगर आप पढ़ेंगे, அங்கே 3வது வசனத்துல ஆண்டவரே என் ஜெபத்துக்கு நீர் என்ன தாரும்? ஒரு பதிலை தாரும் என்று அங்கே वो कहता है ஜெபிக்கிறார். परमेश्वर मेरे प्रार्थना को तू एक जवाब को दे. என் ஜெபத்தை கேட்டருளும் என்று ஆண்டவரோடு கூட அங்கே கண்ணீர் வடிக்கிறான். मेरी प्रार्थना को उत्तर दे, कैसे उसने आंसू को बहाया. 3வது வசனத்திலே அவனுடைய ஜெபம் கேட்கப்படல என்கிறதை நாம் பார்க்கிறோம். और तीसरा वचन में उसका प्रार्थना का उत्तर नहीं मिला, कैसे करके हम पढ़ते हैं. அநேக நாட்களாய் அவனுக்கு ஒரு விடுதலைக்காக ஒரு மாற்றத்துக்காக அவன் ஜெபம் பண்ணி பார்த்தான். और बहुत से दिनों के लिए एक छुटकारे के लिए वो प्रार्थना करते रहा. தாவீதுனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறாமல் இருந்ததனால, लेकिन क्योंकि दाऊद के जीवन में वो तकलीफें हटी नहीं, அந்த முதலாவது வசனத்துல அவன் ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். पहला वचन में वो एक निर्णय को आया. இதெல்லாம் சம்பவிப்பதற்கு காரணம் கர்த்தர் தாவீதை என்ன செய்து விட்டார்? மறந்து விட்டார் என்று நினைத்தான். और वो इस बात में पक्का हो गया क्योंकि ये सब इसलिए हो रहा है क्योंकि परमेश्वर उसे भूल गए. ஆமென். முதலாவது வசனத்துல என்ன சொல்றார்? और पहला वचन में वो क्या कहता है? நீர் எதுவரைக்கும் என்னை என்ன செய்திருப்பீர்? மறந்திருப்பீர். और कब तक तू मुझे भूलेगा? உம்முடைய முகத்தை நீர் எதுவரைக்கும் எனக்கு மறைப்பீர் ஆண்டவரே. तेरे चेहरे को तू मुझे कब तक छिपाए रखेगा? தாவீது நினைத்தார் ஆண்டவர் அவனை மறந்து விட்டார் என்று. दाऊद ने सोचा कि परमेश्वर उसे भूल चुके, ஆனால் அல்லேலூயா, ஆமென், கர்த்தர் அவனை ஒரு நாளும் மறக்கவில்லை. लेकिन परमेश्वर ने कभी उसे भूले नहीं. நீங்க ஏசாயாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்திலே, यदि यशायाह की 49 अध्याय के ஏசாயாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்துல வாசித்தால், यशायाह 49 अध्याय का 14 वचन अगर आप पढ़ेंगे, 14வது வசனத்திலே சியோன் சொல்லுகிறாள், और सियोन वहां पर कहता है, இந்த சியோன் சொல்லுகிறது கர்த்தர் எங்களை கைவிட்டார், எங்களை மறந்து போனார் என்கிறார். कि परमेश्वर मुझे भूल गए और परमेश्वर ने त्याग दिया அங்கே है. ரெண்டு காரியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. वहां पर दो बातों को हम पढ़ सकते हैं. 14வது வசனத்துல சியோன் சொல்லுகிறது கர்த்தர் எங்களை அல்லேலூயா கைவிட்டு விட்டார், இரண்டாவது மறந்து விட்டார். उस 14 वचन में परमेश्वर ने हमें त्याग दिया और परमेश्वर ने छोड़ दिया ऐसा लिखा है. எதற்காக சியோன் கர்த்தர் எங்களை கைவிட்டார், எங்களை மறந்து விட்டார் என்று சொன்னால், और क्यों सियोन ने ऐसा कहा कि परमेश्वर हमें भूल ले और त्याग दिए? நேபுகாத்நேச்சாருடைய ராணுவம் கடந்து வந்தது. क्योंकि नेबुकदनेस्सर का जो सेना आया था, எருசலேமை முற்றிலுமாய் அழித்து தகர்த்து எல்லாம் வீடுகள் தரைமட்டமாய் போன, यरूशलेम को पूरे तरीके से नाश करके उन्होंने रख दिया. அவர்களை அடிமைகளாய் கொண்டு போய் விட்டார்கள். उन्होंने गुलाम जैसे उन्हें लेकर गए. அப்பொழுதுதான் அல்லேலூயா சியோன் குமாரத்திகள் இஸ்ரவேலர்கள் கதற ஆரம்பித்தார்கள். तब सियोन के जो लोग और इजरायली रोने लगे எங்கள் தேவன் கைவிட்டு விட்டார், எங்களை மறந்து விட்டார் என்று கதறினார்கள். कि परमेश्वर ने हमें त्याग दिया और छोड़ दिया करके कहे. அதற்கு அடுத்த வசனத்திலே அவர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், उसके अगले वचन में परमेश्वर ने उन लोगों को देखकर कहा. 15வது வசனத்திலே கர்த்தர் சொன்னார், ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளோ. 15 वचन में प्रभु कहते क्या एक माँ
अपने बच्चे को भूलती है ஒரு தாய் தன்னுடைய பாலகனை மறந்தாலும் நான் என்ன செய்வதில்லை, மறப்பது இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். और यदि एक माँ अपने बच्चे को भूल भी जाए तो भी मैं तुम्हें नहीं भूलूंगा அதற்கு அடுத்த வசனத்திலே நான் உன்னை என் கையின் உள்ளங்கையில் என்ன செய்திருக்கிறேன், அறைந்திருக்கிறேன். और अगले वचन में मैंने हाथों में तुम्हें रच कर रखा है இதற்காக உள்ளங்கையை பற்றி சொல்லுகிறார். क्यों वो हाथों में रचा करके அந்த कहे? உள்ளங்கையிலே அல்லது சில வரைச்சல்கள் உண்டு. क्योंकि उसमें कुछ ऐसे नक्शे हैं அடிக்கடி நாம பார்க்கிற அந்த இடம் அந்த உள்ளங்கையா இருக்கும். और हमेशा हम जो देखने वाला चीज वो हाथ है கர்த்தர் சொல்றார் எப்போதும் நான் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். तो परमेश्वर कहता है कि मैं हमेशा तुझे याद உன்னை रखता हूँ நான் மறப்பதில்லை மறக்கவில்லை என்கிறார். मैं तुझे भूला नहीं करके परमेश्वर ஆனால் कहते தேவ हैं பிள்ளையே இந்த சியோனும் அல்லேலூயா இந்த இஸ்ரவேலர் தாவீதும் எப்படி சூழ்நிலைகள் பிரச்சனைகள் அதிகமாகும் போது கர்த்தர் அவர்களை மறந்துட்டார் கைவிட்டார் என்று நினைத்தார்களோ, लेकिन जैसे इजरायली और दाऊद ने जब तकलीफ बढ़ गई तो सोचे परमेश्वर ने छोड़ दिया அதுபோல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். आज जैसे बहुत से तकलीफों का सामना करते हो சில கண்ணீரின் அனுபவத்தில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். कुछ आंसू के अनुभव का आप सामना करते சில हो நஷ்டங்கள் பலவீனங்கள் வியாதிகள் போராட்டங்கள் அல்லேலூயா எதிர்ப்புகள் சூழ்நிலைகள் இருண்ட நிலைமையிலே காணப்படுகிறது. कुछ नुकसान और कमजोरी का जब सामना आप करते हो நீங்களும் அல்லது சில சமயங்களில் நினைக்கிறீர்கள் ஆண்டவர் மறந்துட்டாரோ கைவிட்டாரோ என்று நினைக்கிறீர்கள். कुछ समय आप भी सोचते परमेश्वर ने क्या छोड़ दिया या भूल गए हैं ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு சொல்வதெல்லாம் நான் உன்னை மறக்கவில்லை. लेकिन आज परमेश्वर हमसे कहने वाला चीज कि मैंने तुझे भूला नहीं। அவர் நம்மை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். वो हमें याद रखने वाला परमेश्वर அவர் है நம்மை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். वो हमें याद रखने वाला परमेश्वर है ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் போது उत्पत्ति 8वां अध्याय पहला वचन को अगर आप पढ़ेंगे அல்லது 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே தேவன் நோவாவையும் அந்த பேழைக்குள்ள இருந்த அல்லது மிருகங்களையும் நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். परमेश्वर ने नूह और उस जहाज में जो कोई जानवर थे उसे याद किया। ஆமென். தேவன் நோவாவை மாத்திரம் நினைவு கூறவில்லை, परमेश्वर ने सिर्फ नूह को याद नहीं அந்த किया நோவாவோட பேழைக்குள்ள இருந்த மிருகங்களை கூட கர்த்தர் என்ன செய்தார், நினைத்தருளினார். उस नूह के अंदर जहाज के अंदर जितने जानवर थे उन्हें भी परमेश्वर ने याद அவர் किया। நினைத்தருளினதுடைய நோக்கம் என்ன? और क्यों उसने याद किया? ஏறத்தாழ ஒரு வருஷமாய் அந்த பேழைக்குள்ள தண்ணீருக்குள்ள அந்த நோவா இருந்து கொண்டிருந்தார். कम से कम उस पानी में जहाज के अंदर 1 वर्ष तक नूह का परिवार था। அந்த பேழைக்குள்ள நோவா கடந்து போன பிறகு நோவா பேழையினுடைய கதவை அடைக்கவில்லை. उस जहाज के अंदर प्रवेश करने के बाद उस जहाज का द्वार को नूह ने बंद नहीं அந்த किया। கதவை அடைத்தது யாரு? उस जहाज का द्वार को किसने बंद किया? தேவனே பேழையினுடைய கதவை அடைத்து போட்டார். परमेश्वर ने इस द्वार को बंद किया। இனி அந்த பேழையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அல்லது நோவா திறந்து வெளியே வர முடியாது. अब यदि उस जहाज से बाहर आना है तो नूह उसे खोलकर आ नहीं सकता। அடைத்தவர் திறந்தால் மாத்திரமே வெளியில வர முடியும். जिसने बंद किया अगर वो खोले तो ही वो बाहर आ सकता எத்தனை था। பேர் வாசலை அடைத்தவர் திறந்தால் மாத்திரமே வெளியே வர முடியும். कितने लोग कहते हैं जहाज का द्वार जिसने बंद किया वो यदि खोले तो ही हम बाहर आ सकते हैं। தேவனுடைய மனுஷர்கள் உங்களுக்காக வாசலை அடைத்தால் நீங்கள் அதை திறந்து கொள்ளலாம். और कुछ समय मनुष्य जब द्वार को बंद करते तो आप खोल सकते சில हैं। வாசல்களை மனுஷன் உங்களுக்காக அடைத்து போடலாம். कुछ द्वारों को मनुष्य बंद कर सकते அந்த हैं। வாசல்களை எல்லாம் நீங்கள் திறக்க முடியும். उस द्वारों को आप खोल सकते हैं। அல்லது ஆள் வச்சு திறக்க முடியும், உங்க பலத்தால திறக்க முடியும், பணத்தால திறக்க முடியாது. अपने पैसे या बल से आप खोल सकते हैं। ஆனால் தேவனே சில வாசல்களை அடைத்து போட்டார் என்றால் लेकिन जब परमेश्वर ही कुछ द्वारों को बंद करे तो நம்முடைய சொந்த பலத்தால அதை திறக்க முடியாது. आपके खुद के बल से आप खोल नहीं அது सकते हैं। யார் மாத்திரமே திறக்க முடியும். उसे कौन खोल सकता है? தேவன் மாத்திரமே அதை திறக்க முடியும். सिर्फ परमेश्वर ही उसे खोल सकते हैं। அதற்கு நாம் ஒன்றை மாத்திரம் செய்ய முடியும், ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபிக்க வேண்டாம். और उसके लिए हमें सिर्फ एक काम करना है, परमेश्वर को देखकर दुहाई அப்படி देना அழுது है। ஜெபித்தால் அவர் நமக்கு நம்மோடு பேசுவார். உனக்கு இப்பொழுது நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். और जब हम दुहाई दे तो परमेश्वर कहता है कि मैंने खुला द्वार तेरे रखा இப்படி है। ஒரு வருஷமாய் தண்ணீருக்குள்ளே இருந்தும் அந்த தண்ணீர் வற்றவில்லை. ऐसे जब 1 वर्ष वो जहाज के अंदर था तब भी पानी की गहराई कम नहीं हुई। நோவா பேழைக்குள்ள வைத்திருந்த சாப்பாடு எல்லாமே அது முடிந்து போகிற நிலைமையில उस जहाज में जो कुछ खाना था वो भी खत्म होने पर था। மிருகங்களுக்குள்ள சாப்பாடும் நோவாவுக்கும் குடும்பத்துக்குள்ள சாப்பாடு எல்லாமே முடிந்து போகக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது. वो जानवर और नूह का परिवार का जो भी खाना बाकी था वो सब खत्म होने पर था। இனியும் ஒரு 6 மாசம் பேழைக்குள்ள இருந்தால் அல்லது பட்டினி கிடந்து சாக வேண்டியது இருக்கும். और 6 महीना अगर जहाज में रहना पड़ता तो फिर वो उन्हें भूखे रहना पड़ता ஆனால் था। அப்படி ஒரு நிலைமை வருவதற்கு முன்பதாகவே தேவன் நோவாவையும் மிருகங்களையும் நினைவு கூர்ந்தார். लेकिन ऐसे एक परिस्थिति आने से पहले परमेश्वर ने नूह और उसके परिवार को याद அந்த किया। 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அதிநிமித்தம் நினைவு கூர்ந்த நிமித்தம் கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பினார். और 8वां अध्याय पहला वचन में क्योंकि प्रभु
प्रभु ने याद किया तो एक हवा को प्रभु ने என்ன भेजा। வாசிக்கிறோம் 8:1 அவர் ஒரு காற்றை என்ன செய்தார்? ஒரு தேவன் ஒரு காற்றை வீச और பண்ணினார். प्रभु ने एक हवा को वहां पर बनाया, அப்பொழுது தண்ணீர் என்ன செய்தது? தண்ணீர் வற்றி போனது. तब पानी की गहराई कम हुई। அவன் நினைவு கூர்ந்தார், காற்றை வீச பண்ணினார், தண்ணி வற்றி போனது. और प्रभु ने याद किया, हवा भेजा और वो पानी की गहराई कम हुई। ஆண்டவர் நினைவு கூர்ந்த நிமித்தம் ஒரு காற்று வீசி தண்ணீரை வற்றி போக பண்ணினார். और क्योंकि प्रभु ने याद किया तो हवा भेजकर उस पानी को कम किया। அதற்கு பிறகுதான் நோவா அந்த 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசித்தால் அந்த பேழையை விட்டு வெளியே வந்து அரராத் மலையில் அவன் பலி செலுத்தி கர்த்தரை ஆராதித்தான். और उसके बाद ही हम पढ़ते हैं 8वां अध्याय 20 वचन के आगे कि उसने अरारत पर्वत पर नूह ने एक बलि चढ़ाया என்னை மறக்காத தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுவார். और कहा कि प्रभु जो मुझे भूलता नहीं तुझे धन्यवाद। தாவீது கர்த்தாவே கர்த்தர் எங்களை மறந்து போனார் என்று சொல்வது போல நாம சொல்லாமல், और दाऊद जैसा कहता है प्रभु मुझे भूल गया, वैसे हम ना कहते हुए என்னை நினைவு கூறுகிற தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுவார். हम कहना चाहिए प्रभु जो हमें याद करता है धन्यवाद। சொல்லுங்க, என்னை மறக்காதவரே உமக்கு நன்றி. मुझे ना भूलने वाला परमेश्वर धन्यवाद। சொந்தங்கள் மறந்து போனாலும், और अपने रिश्तेदार भूल सकते हैं, நண்பர்கள் மறந்து போனாலும், मित्र भूल सकते हैं, நிறைய பிரச்சனைகள் நஷ்டங்களுக்கு மத்தியில, கடன் பிரச்சனைக்கு மத்தியில அல்லேலூயா நெருங்கின நண்பர்கள் மறந்து போனாலும், बहुत से नुकसान और कर्जों के बीच में दोस्त हमें भूल सकते हैं। என்னை மறக்காதவரே உமக்கு நன்றி என்று मुझे சொல்லுவார். ना भूलने वाला परमेश्वर तुझे धन्यवाद। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு நாம் அழிந்து போகாமல் இருப்பது அவர் நம்மை நினைத்தருளினால். आज हम नाश नहीं हुए क्योंकि परमेश्वर ने हमें याद किया। ஒரு வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். एक वचन में हम पढ़ते हैं ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம், उत्पत्ति का 19 अध्याय, 19ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்திலே வாசித்தால், 19 अध्याय का 29 वचन ஆதியாகமம் 19:29 வாசிக்கிறோம். और उत्पत्ति 19 के 29 என்ன में வாசிக்கிறோம்? 29வது வசனத்திலே தேவன் அந்த சமபூமியிலே பட்டணங்களை தேவன் அழித்த போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து அவனை தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். யாரை நினைவு கூர்ந்தனால? ஆபிரகாமை நினைவு கூர்ந்தனால. और क्योंकि प्रभु ने अब्राम को याद किया। இன்றைக்கு ஆராதிக்கிற தேவ பிள்ளையை ஆபிரகாமை நினைவு கூர்ந்தனால இந்த லோத்து அழிவிலிருந்து தப்பினான். और अब्राम को क्योंकि परमेश्वर ने याद किया तो लोत उस नष्टता से बच पाया। மற்ற ஜனங்கள் எல்லாம், மற்ற ஊர்கள் எல்லாம், மற்ற வீடுகள் எல்லாம் அழிஞ்சு போன போது லோத்தனுடைய வீடும் அழிந்து போயிருக்கலாம். और जब बाकी लोग का घर और वो शहर नाश हुआ तब लोत का घर भी नाश हो सकता था। லோத்து மற்றவர்களோடு அழிந்து போகாமல் இருந்ததற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். लेकिन लोत बाकी लोगों की तरह नाश नहीं हुआ क्योंकि अब्राम के साथ परमेश्वर ने याद किया। தேவன் ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நினைவு கூர்ந்திருக்கிறார். आज परमेश्वर ने जैसे अब्राम को याद किया वैसे यीशु मसीह को परमेश्वर ने याद இயேசு किया। கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பிழைக்கிறோம் இன்றைக்கு. यीशु मसीह के कारण आज हम जीवित हैं। இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் வாழுகிறோம் இன்றைக்கு. यीशु मसीह के कारण आज हम जीवित हैं। காரணம் அவர் பட்ட பாடுகள், சிலுவையில் அடிக்கப்பட்ட அடிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் நினைவு கூர்ந்து நம்மை தப்ப விட்டிருக்கிறார். क्योंकि क्रूस में जो दुख और वेदना उसने सहा उसे याद करते हुए परमेश्वर ने हमें छुड़ाया है। ஆண்டவரே, இம்மட்டும் என்னை நினைவு கூர்ந்து நடத்தியிருக்காய், உமக்கு நன்றி. कहो प्रभु आज तक तूने याद करके चलाया इसलिए धन्यवाद। அவர் ராகேலை நினைவு கூர்ந்தார், उसने राहेल को याद किया, அன்னாளை நினைவு கூர்ந்தார், हन्ना को याद किया, சிம்சோனை நினைவு கூர்ந்தார், शिमशोन को याद किया, அவர் வலது பக்கத்தில் அறையப்பட்ட கள்ளனை நினைவு கூர்ந்தார். उस दाहिने हाथ में क्रूसित चोर को याद किया। இப்படி எத்தனையோ பேர்களை நினைவு கூர்ந்த தேவனாய் பார்க்கிறோம். ऐसे बहुत से लोगों को याद करने वाला परमेश्वर है। ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் மோசமா இருக்கும்போது நாம் நினைக்கிறோம் அவர் கைவிட்டுட்டாரு, அவர் மறந்துட்டாருன்னு சொல்லி. लेकिन जब हमारा परिस्थिति खराब होता है तो हम सोचते हैं परमेश्वर ने छोड़ दिया। நாம் சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தரை இன்றைக்கு நோக்கி பார்ப்போம். आज परिस्थिति को देखने को छोड़कर हम परमेश्वर की ओर देखेंगे। Praise the Lord. प्रभु की स्तुति हो। ஒரு நாள் கிதியோனிடத்திலே கர்த்தருடைய தூதன் கடந்து வந்தான். एक दिन गिदोन के पास परमेश्वर का दूत आया। நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். न्यायों का 6 अध्याय में, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசித்தால், न्यायों 6 के 12 में हम पढ़ते हैं, ஒரு கர்த்தருடைய தூதன் அந்த கிதியோனிடத்திலே கடந்து வந்தான். एक परमेश्वर का दूत गिदोन के पास அவனோடு आया சொன்னான், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். और उसने कहा कि हे बलवंत व्यक्ति प्रभु तेरे साथ है। கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கிதியோனை பார்த்து சொன்னார். प्रभु तेरे साथ है करके
गिदोन से उसने कहा। அப்பொழுது 13வது வசனத்திலே கிதியோன் என்ன சொல்லுகிறான்? तब 13 वचन में गिदोन ने क्या कहा? நியாயாதிபதிகள் 6:13 கிதியோன் சொல்லுகிறதை நாம பார்த்தால், और न्यायों 6 के 13 में जब हम पढ़ते हैं, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்றால் இதெல்லாம் ஏன் நடக்கிறது? यदि प्रभु हमारे साथ है तो ये सब क्यों हो रहा है? ஆமென். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் இப்பொழுது நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது? यदि प्रभु हमारे संग है तो ये सब जो चीज हो रहे वो क्यों हो रहा है? நியாயாதிபதிகள் 6:13 வசனத்திலே சொல்லுகிறார், न्यायों 6 के 13 में वो ऐसा कहता है, எங்களுடைய பிதாக்களுடைய காலங்களிலே தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். हमने सुना कि पिताओं के समय में परमेश्वर ने अद्भुतों को किया है, ஆனால் இப்பொழுது அந்த தேவன் எங்களை கைவிட்டுட்டாரு, அவர் எங்கே என்று சொல்லுகிறான். लेकिन अब उस परमेश्वर ने हमें त्याग दिया, वो कहां पर है करके தேவ पूछते பிள்ளையே, हैं। அந்த கிதியோனுடைய நாட்கள் இருந்த சூழ்நிலைகள் மிகவும் மோசமாய் காணப்பட்டது. प्रिय परमेश्वर के समय, गिदोन के समय में सब परिस्थिति खराब था। மீதியானியர்கள் அவர்களை மிகவும் ஒடுக்கினார்கள். उन मिदानियों ने उन्हें बहुत दबाया था, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தர் அவர்களை கைவிட்டுட்டாரு, மறந்துட்டார் என்றுதான் நினைவு அவனுக்கு வந்தது. और ऐसा परिस्थिति में प्रभु ने छोड़ दिया करके उसने सोचा। இதே அனுபவத்துல தான் இந்த 13வது சங்கீதத்துல 1வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், और ऐसे अनुभव में दाऊद ने उस 13 अध्याय पहला वचन में कहा, எதுவரைக்கும் என்னை நீர் மறந்திருப்பீர்? प्रभु कब तक तो मुझे भूला रहेगा? எதுவரைக்கும் நீர் என்னை மறந்திருப்பீர்? कब तक तो मुझे भूल कर रहेगा? எதுவரைக்கும் நீர் அல்லேலூயா ஆமென் உம்முடைய முகத்தை எனக்கு மறை. कब तक तो चेहरे को छिपाए रखेगा? பிரச்சனைகள் மோசமாய் காணப்பட்டாலும் அதனுடைய 3வது வசனத்துல தாவீது என்ன செய்தார் என்று பார்க்கிறோம். परिस्थिति खराब हो तो भी 3रा वचन में दाऊद ने क्या किया? 13ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். 13 अध्याय 3 वचन में दाऊद ने परमेश्वर की ओर पुकारा। நம்முடைய பிரச்சனைகளில் உபத்திரவங்களில் நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். हमारी तकलीफ और संकट के बीच में एक ही काम करना कि प्रभु से प्रार्थना करना है। நான் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பேன் அல்லது சூழ்நிலைகள் மோசமாய் இருக்கும்போது, कितने लोग कहते हैं परिस्थिति जब खराब होगा मैं प्रभु की ओर दुहाई दूंगा। அந்த ஜெபம் மாத்திரமே நம்முடைய சூழ்நிலையை மாற்ற முடியாது. सिर्फ वो प्रार्थना परिस्थिति को सुधार सकता है। அல்லது நல்ல நீங்க கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபிக்கிற பிள்ளையாய் மாறினால், जब अच्छे से परमेश्वर की उपस्थिति में आंसू बहाकर रोने वाले बच्चे உங்க हो तो வாழ்க்கையில சூழ்நிலைகளை மாற்றி உங்களை உயர்த்துவார். आपके जीवन में परिस्थिति को सुधार के परमेश्वर ऊंचा करेगा। நாம் எல்லாரும் 86ஆம் சங்கீதத்தை 6வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். और हम सब 86 भजन संहिता का 6वां वचन को लेंगे। 86ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்துல வாசிக்கிறோம். भजन संहिता 86 अध्याय 6वां वचन। ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடுத்தருளும், என் ஜெபத்தை கேளும், எனக்கு நீர் செவி கொடும் என்று ஜெபித்தான். उसने प्रार्थना किया, प्रभु तू कान लगाकर सुन कर। 6வது வசனத்துல என்ன சொல்லுகிறான்? கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு நீர் செவி கொடு. அதுதான் என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு என்ன செய்யும்? நீர் கவனியும், எனக்கு செவி கொடும் என்றார். और मेरे प्रार्थना को तो सुन करके उसने कहा। ஆமென். முதலாவது 6வது வசனத்துல என் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு கவனியும் செவி கொடும் என்று சொன்னவன். और 6वां वचन में जो कहता है मेरे प्रार्थना को तो सुन करके, அதற்கு அடுத்த வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், अगले वचन में वो लिखने वाला कहता எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் விண்ணப்பம் பண்ணினான் என்று. நான் துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அப்படிப்பட்ட அந்த ஜெபம் துயரப்படுகிற நாளிலே அவன் ஜெபித்தான். और संकट के दिन उसने परमेश्वर को पुकारा। தாவீது எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளுக்குள்ளே அகப்பட்டு கிடந்தானோ, जब कभी दाऊद तकलीफ और संकट के बीच में था, எப்பொழுதெல்லாம் நெருக்கடியான நிலைமைகள் இருந்ததோ, जब परेशानियों के बीच में वो था, அப்பொழுதெல்லாம் அவன் ஜெபிக்கிறவனாய் और காணப்பட்டான். तब कभी वो परमेश्वर से प्रार्थना करने वाला व्यक्ति था। எப்பொழுதெல்லாம் வியாதியிலே அகப்பட்டு கிடந்தானோ, जब बीमारियों में वो पड़ा था, அப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறவனாய் तब காணப்பட்டான். परमेश्वर को दुहाई देने वाला व्यक्ति था। ஏன் அப்படி ஜெபித்தான்? क्यों ऐसा प्रार्थना இந்த किया? 86ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே அதற்கு பதிலை நாம காண முடியும். 86 अध्याय 10वां वचन में उसका उत्तर को हम पा सकते நீர் हैं। பெரியவர், நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே, நீர் எப்படிப்பட்டவர்? மகத்துவம் உள்ளவர், நீர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறீர். और क्योंकि तू महान है और अद्भुतों को करता है, ஏன் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம்? क्यों हम परमेश्वर से प्रार्थना करते நம்முடைய हैं? பிரச்சனைகளுடைய நாட்கள்ல எதற்காக நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம்? हमारे संकट के दिनों में हम प्रभु से क्यों प्रार्थना அந்த करते हैं? 10வது வசனத்திலே அவர் அதிசயங்களை செய்கிறவர். 10वां वचन में वो अद्भुत को करने वाला எத்தனை परमेश्वर பேர் है। ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அதிசயங்களை
செய்கிறார் कहते लोग कहते हैं मेरे प्रार्थनाओं को सुनकर परमेश्वर अद्भुतों को करते हैं ஆராதிக்கிற பிள்ளைகளே அல்லேலூயா ஜெபத்தை கேட்டு நம்முடைய கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார் और आराधनीय परमेश्वर के लोग प्रभु प्रार्थनाओं को सुनकर अद्भुत करते ஒரு हैं வாலிப சகோதரி சரீரத்துல கேன்சர் வியாதி வந்தது एक जवान स्त्री जैसे शरीर में कैंसर हुआ அல்லது இப்படி அந்த கேன்சர் வியாதிக்காக அவள் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்த போது और जब उस कैंसर बीमारी ट्रीटमेंट ले रही ஒரு थी நாள் அவளுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் அங்கே வந்தது एक दिन उसे हार्ट अटैक हुआ அந்த அட்டாக் அவளுக்கு வந்தனாலே அவள் அல்லது ஆஸ்பத்திரி கொண்டு போகப்பட்டாள் ஆமென் 90 நிமிஷம் மூச்சு இல்லாம அவளுடைய இருதயம் துடிப்பு இல்லாமல் அப்படியே செத்த நிலைமையில கிடந்தாள் और क्योंकि उसे अटैक हुआ तो 90 मिनट तक वो बिना सांस का ऐसा मरे जैसे எவ்வளவோ டாக்டர்கள் முயற்சி பண்ணி பார்த்தார்கள் कितना भी डॉक्टर ने कोशिश किया तो ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை कुछ भी नहीं हुआ ஒரு மாற்றமும் வரவில்லை कोई बदलाव नहीं आया சரீரத்தினுடைய ஆட்டம் அசைவு ஒன்றுமே இல்லை शरीर हिला भी नहीं டாக்டர்கள் சொன்னார்கள் அது இனி எங்களால் ஒன்று செய்ய முடியாது डॉक्टर ने कहा कि अब हम कुछ भी नहीं कर सकते எல்லாம் हैं முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல ஆரம்பித்தார்கள் कुछ खत्म हो गया करके वो कहने लगे ஆனால் அந்த வாலிப சகோதரிக்காக சில பேர் அல்லேலூயா கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் लेकिन उस जवान स्त्री के लिए कुछ लोगों ने आंसू बहाकर प्रार्थना ஆமென் किया கண்ணீரோடு கூட அழுது அழுது ஜெபிக்க और आंसू बहाकर जितना वो प्रार्थना कर रहे थे 90 நிமிஷங்களுக்கு பிறகு அவளுடைய சரீரம் திடீரென்று ஆட ஆரம்பித்தது मिनट के बाद उसका शरीर हिलने लगा அல்லேலூயா திடீரென்று சரீரம் ஆடின உடனே டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டு அவளை மறுபடியும் சிகிச்சை और பண்ணினார்கள் अचानक जैसे उसका शरीर हिलने लगा तो डॉक्टर फिर उसे जांचने लगे கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து அவள் எழும்பி நடக்க கர்த்தர் கிருபை செய்தார் प्रभु ने महान अद्भुत किया और उसे फिर खड़ा करके भागने को मदद किया டாக்டர்கள் கைவிட்டாலும் மருந்துகள் கைவிட்டாலும் ஜெபத்தினாலே அவளை கர்த்தர் நிறுத்தினார் डॉक्टर और दवाई ने जब त्याग दिया तो परमेश्वर ने அல்லேலூயா ஏன் எதற்காக இந்த அல்லேலூயா அவன் தாவீது ஜெபிக்கிறார் क्यों दाऊद प्रार्थना करता है சங்கீதக்காரன் எதற்காக ஜெபிக்கிறான் என்றால் भजन संहिता लिखने वाला क्यों प्रार्थना करता है 86ஆம் சங்கீதம் 10வது வசனத்துல பார்த்தோம் அவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறனால ஜெபித்தார் 86 10वें वचन में क्योंकि वो अद्भुत करने वाला परमेश्वर है அல்லேலூயா நாம் எதற்காக ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறோம் आज हम परमेश्वर से क्यों प्रार्थना करते हैं எதற்காக நாம கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம் क्यों हम प्रभु से प्रार्थना करने वाले बच्चे அவர் हैं அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறனால நாம ஜெபிக்கிறோம் क्योंकि वो अद्भुत करने वाला परमेश्वर है इसलिए हम प्रार्थना சொல்லுங்க करते हैं ஆண்டவரே உம்மை போல யாரும் இல்லை प्रभु तेरे ஆமென் நம்ம யாத்திராகமத்தின் புத்தகத்துல பார்க்கிறோம் यदि हम निर्गमन में पढ़े तो யாத்திராகமத்தின் புத்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம் निर्गमन 15 अध्याय का 11 वचन யாத்திராகமம் 15 அதனுடைய 11வது வசனத்துல என்ன சொல்றார் निर्गमन 15 अध्याय का 11 वचन वो क्या कहता है உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே तेरे तुल्य कौन है உமக்கு ஒப்பானவர் யார் அல்லவா तेरे तुल्य कौन है அல்லேலூயா ஆமென் நீர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் तू இருக்கிறீர் अद्भुत को करने वाला परमेश्वर है நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் तू இருக்கிறீர் अद्भुत को करने वाला परमेश्वर है அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை அற்புதங்களை செய்கிறதற்கு कहते लोग कहते हैं उसके तुल्य कोई भी नहीं अद्भुत को करने के लिए கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறபடினாலே நாம் அவரை நோக்கி ஜெபிக்கிறோம் और क्योंकि प्रभु अद्भुत करता है इसके लिए हम उसकी ओर दुहाई देते எத்தனை हैं பேர் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் ஆகையினால நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம் कहते लोग विश्वास करते हैं कि प्रभु अद्भुत को करता है तो हम दुहाई देते அவர் हैं ஏதாவது செய்வார் என்று நாம் நம்புகிறோம் वो कुछ करेगा करके हम भरोसा करते हैं ஆமென் இதை விட ஒருபடி அதிகமாக யோபின் புத்தகத்தில் பார்க்கிறோம் और इससे भी ज्यादा उस अय्यूब में लिखा हुआ है யோபின் புத்தகத்தில் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசித்தால் अय्यूब 9 अध्याय 10वां वचन அல்லேலூயா யோபின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே अय्यूब 9 के 10 में அல்லேலூயா அவர் சொல்றார் நீர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் और अनगिनत तू अद्भुतों को करता है ஆமென் எத்தனை அதிசயங்களை கர்த்தர் செய்கிறவர் कितने अद्भुतों को करता है அவர் எண்ணி முடியாத ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் और जितना हम गिन भी नहीं पाते उतना अद्भुतों को प्रभु करते हैं இவ்வளவு பெரிய தேவன் அவர் ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அவர் அதிசயங்களை செய்கிற और தேவன் इतना महान परमेश्वर की जिन आशीषों को हम गिन नहीं पाते उतना वो करता है இத்தனை ஆமென் நீங்க ஆண்டவருக்குள்ள வந்து இத்தனை வருஷங்களாய் நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீர்கள் और प्रभु में आके आप इतने सारे वर्ष में जीते हो இத்தனை பேர் அல்லேலூயா ஆண்டவர் உங்களை அற்புதமா நடத்தி இருக்கிறான்னு சொல்றீங்க कहते लोग कह सकते हैं प्रभु ने अद्भुत तरीके से உங்க चलाया है வாழ்க்கையில ஒரு அற்புதமாவது கர்த்தர் செய்திருக்கிறாரா இல்லையா क्या आपके जीवन में प्रभु ने एक भी अद्भुत किया है या नहीं ஆமென் சில பேர் எண்ணி பார்த்தால் எண்ணவே முடியாத அத்தனை நன்மைகள் அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரா कुछ लोग अगर गिने तो पर वो गिन भी नहीं पाते प्रभु ने कितने अद्भुत को ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதங்களை செய்து நடத்துகிறாரா हर रोज प्रभु
अद्भुत देकर चलाता है। பெரிய காரியங்கள்ல மாத்திரமல்ல சின்ன காரியங்களையும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். महान काम नहीं लेकिन छोटा काम को भी प्रभु ने किया है। ஒரு நாள் அவசரத்துல அல்லேலூயா ஸ்டவ் ஆஃப் பண்ணாம ஒரு அம்மா அல்லேலூயா ஆராதனைக்கு வந்துட்டார். एक दिन जल्दबाजी में एक जो माँ जी है वो गैस स्टव को बंद किए बिना आराधना में आई। அவசரத்துல லேட் ஆயிருச்சுன்னு சொல்லி அல்லேலூயா ஆமென் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணாம நேர ஆராதனைக்கு வந்தாச்சு. और लेट हो गया करके उस स्टव को बंद किए बिना वो आराधना में आ गई பூட்டிட்டு இங்க வந்து ஆராதனையில உட்கார்ந்துட்டு போயாச்சு. और घर बंद करके वो आराधना में आकर फिर लौटी। தேவ பிள்ளை பாத்திரம் கரி போகாம போச்சு. और प्रिय परमेश्वर के बच्चे वो पात्र तो जल गया அந்த था। கேஸ் அடுப்புல வச்சிருந்த பாத்திரம் கருகி குப்பையில போடக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. वो गैस में वो जो पात्र था वो जलकर उसे फेंकने के लायक हो ஆனால் गया। வேற ஒன்றும் ஆகாதபடிக்கு கர்த்தர் காத்து கொண்டார். लेकिन और कुछ हो ही नहीं करके परमेश्वर ने देखभाल அந்த किया। சகோதரிக்கு அது ஆச்சரியமாய் காணப்பட்டது. उस बहन के लिए वो एक अद्भुत जैसा लगा। தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर अनगिनत अद्भुत करने वाला परमेश्वर है। ஆராதிக்கிற தேவ பிள்ளையை அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். और अनगिनत अद्भुतों को परमेश्वर करते हैं। ஆகையால அல்லேலூயா இந்த சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். इसलिए जैसे दाऊद ने प्रार्थना किया वैसे हमें प्रार्थना करना है। அவன் ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்க வேண்டியது அவசியம். और जैसे उसने प्रार्थना किया हमें भी प्रार्थना करना எத்தனை है। பேர் நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறாங்க? ये लोग कहते हैं मैं प्रभु की ओर दुआ करूंगा। விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணணும். विश्वास के साथ दुआई देना है। நீங்க வேதத்திலே மார்க் எழுதின சுவிசேஷத்துல பார்த்தால் यदि वचन में मरकुस में पढ़े तो மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம். मरकुस 11 अध्याय का 17 वचन। இயேசு கிறிஸ்து அந்த 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல என்னுடைய வீடு என்ன வீடு என்று அழைக்கப்படும்? ஜெப வீடு என்று அழைக்கப்படும். प्रभु ने कहा कि मेरा घर प्रार्थना का घर कहलाएगा। நீங்க இருக்கிற வீடு உங்களுடைய சரீரம் அல்லேலூயா நம்முடைய ஆவிக்குரிய சபை எல்லாம் கர்த்தருடைய வீடாய் காணப்படுகிறது. आपका घर कलीसिया और शरीर प्रभु का घर कहलाया जाता இந்த है। வீடு என்ன வீடு என்று அழைக்கப்படும் என்கிறார். ஜெப வீடு என்று तो அழைக்கப்படும். प्रभु कहता है कि मेरा घर प्रार्थना का घर कहलाएगा। இத சொல்லிட்டு தான் அதுக்கு அடுத்து 24வது வசனத்துல இயேசு சொல்றார். और ये कहने के बाद प्रभु ने 24वें वचन में कहा ஒருவன் விசுவாசத்தோடு எதையாவது கேட்டால் यदि कोई विश्वास से कुछ मांगे तो அதை அவன் பெற்றுக்கொள்வான் என்று 24வது வசனத்துல இயேசு சொன்னார். प्रभु ने कहा कि उस 24 वचन में वो उसे पाएगा। ஆமென். மார்க் 11:24 ஒருவன் விசுவாசத்தோடு எதையாவது கேட்டால் அதை அவன் பெற்றுக்கொள்வான். मरकुस 11 के 24 में यदि विश्वास के साथ कोई कुछ मांगे तो उसे वो पाएगा। சொல்லுங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதுக்கு பதில தருகிறார். कहो कि विश्वास से किया प्रार्थना को प्रभु सुन के उत्तर देता है। சொல்லுங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில தருகிறார். कहो कि विश्वास से किया प्रार्थना का उत्तर दे के प्रभु पूरा करता है। ஆமென். हालेलुया அல்லேலூயா ரபா. हालेलूया। ஒரு சகோதரன் ஆமென் சரீரம் தீக்காயங்களாய் போனது. एक भाई का शरीर में आग लग गया था அவனுடைய சரீரத்தில் அந்த தீக்காயம் 80% தீக்காயமாய் விட்டது. और 80% उसका शरीर जल गया। அவனை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் வைத்தார்கள். उसे अस्पताल में वो लेकर रखे। அவர்கள் சொன்னார்கள் இவனுடைய சரீரம் 80% எரிந்து போய் விட்டது. उन्होंने कहा इसका शरीर तो 80% जल அவனுடைய गया। நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. उसके नस सारे खराब हो இவனை गए। காப்பாற்ற முடியாது என்று டாக்டர்கள் சொன்னார்கள். उसको बचा नहीं सकते करके डॉक्टर ने कहा। அவனுக்காகவும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். उसके लिए भी परमेश्वर के लोगों ने प्रार्थना தேவ की। பிள்ளையே 80% எரிந்து போன அந்த சரீரத்தை கர்த்தர் சுகமாக்க ஆமென் கர்த்தர் கிருபை செய்தார். और 80% जला शरीर को परमेश्वर ने बचा पाया। அந்த சரீரம் அல்லேலூயா அந்த வெந்து போன இடங்கள் காயங்கள் ஆற்றப்பட்டு அவன் எழுந்து நடக்கிறவனாய் மாறி போனான். वो जले हुए अंग सारे अच्छे स्वस्थ होके वो खड़ा होके प्रभु की आराधना कर पाया। கர்த்தரால் எதையும் செய்ய முடியும். तो प्रभु कुछ भी कर सकते நீ हैं। சொல்லுங்க, உம்மால கூடாதது ஒன்றுமில்ல ஆண்டவர். आज का प्रभु असंभव कुछ भी नहीं। அவரால் சகலமும் கூடும். उसके लिए सब कुछ संभव है। அதுதான் யோபு சொல்லுகிறார் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே. उसलिए अय्यूब 42 के 2 में कहता है। யோபின் புத்தகம் 42:2 அவர் சொல்றார் உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. अय्यूब 42 के 2 में प्रभु तेरे से सब कुछ संभव है। அதில் உம்மால் எல்லாம் கூடும், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவதில்லை. तेरे लिए सब कुछ संभव है, जो तू सोचा वो कभी पूरा नहीं, ऐसा नहीं हुआ। 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். अय्यूब 42 के 2 में तू सब कुछ करने वाला परमेश्वर நீர் है। சகலத்தையும் செய்ய வல்லவராய் तू இருக்கிறீர். सब कुछ करने योग्य परमेश्वर நீர் है। செய்ய நினைத்தது தடைபடுவதில்லை. और जो तूने सोचा उसके लिए कोई रुकावट नहीं। ஆமென். இது நிமித்தம் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுகிறோம். इस कारण से परमेश्वर के लिए रोकर दुआई देने वाले बच्चे बन கர்த்தர் जाते हैं। நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். प्रभु हमारे प्रार्थना को सुनने वाला परमेश्वर है। ஆமென். நீங்க மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் मत्ती 9 अध्याय को अगर आप पढ़ेंगे, ஒரு நாள்
இயேசு கிறிஸ்து அல்லது ஒரு ரோட்டிலே அவர் நடந்து போய் एक दिन கொண்டிருந்தார். यीशु एक सड़क पर चल रहे அந்த थे. 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல நீங்கள் வாசித்தால் उस 9 का 27 में अगर आप पढ़ेंगे, இயேசு கிறிஸ்து அந்த ரோட்டிலே அவர் நடந்து போய் கொண்டிருந்தார். यीशु जब उस सड़क पर चल रहे थे அப்பொழுது எத்தனை சீசர்கள் அவனை நோக்கி கூப்பிட்டார்கள்? तो कितने शिष्यों ने उसे बुलाया. ஒரு 2 சீசர்கள் அந்த இயேசுவை ரெண்டு அல்ல குருடர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். 2 अंधों ने यीशु को पुकारा. இந்த இயேசுவை நோக்கி அல்லது 2 குருடர்கள் கூப்பிட்டார்கள். यीशु को 2 अंधों ने बुलाया. அந்த குருடர்கள் எப்படி கூப்பிடுகிறார்கள்? वो अंधों ने कैसा बुलाया? தாவீதின் குமாரனே, எங்களுக்கு நீர் என்ன செய்யும், இறங்கும் என்று அவர்கள் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். और दाऊद का पुत्र हम पर दया कर. அந்த சத்தத்துக்கு இயேசு கிறிஸ்து ஏதாவது பதில் சொன்னாரா? क्या उस रोने के लिए परमेश्वर ने कुछ जवाब दिया? அந்த அல்லது சத்தம் போட்டு அவங்கள பார்த்து இயேசு ஏதாவது பேசினாரா? क्या उन अंधों से परमेश्वर ने बात की? இவர்களை பார்த்து இயேசு ஒரு வார்த்தை கூட பேசல. इन्हें देखकर परमेश्वर ने कुछ भी नहीं कहा. அதற்கு அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்தால் நடந்து போய் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தவர் கடைசியாக ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டார். और अगले वचन में जो परमेश्वर उस सड़क पर चल रहे तो एक घर में पहुंच அந்த गए. 27, 28, 29, 30 வரைக்கும் நீங்கள் வாசித்தால் 27, 28, 29 और 30 वचन में, அந்த 29வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் 29 वचन में இவர் கொஞ்சம் தூரம் நடந்து போனவர் அல்லது அவர் ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டார். वो जो दूर चल रहे थे यीशु एक घर में प्रवेश किए. ஆனால் வீட்டுக்குள்ள போன பிறகு திரும்பி பார்த்தா யார் நின்னுகிட்டு இருக்கிறாங்க? लेकिन घर में प्रवेश करने के बाद मुड़कर देखे तो कौन थे? இந்த குருடர்கள் அவருக்கு பின்னாலே போய் அந்த வீட்டுக்குள்ளேயும் போய் நின்னுகிட்டாங்க. वो 2 अंधे उस यीशु के घर में भी प्रवेश किए. அது வரைக்கும் அந்த குருடங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதவர் और जो यीशु अब तक उन अंधों से बात नहीं किए थे, தொடர்ந்து இயேசுவுக்கு பின்னால வந்ததுனால निरंतर क्योंकि वो यीशु के पीछे आए, இயேசுவை விடாம பிடிச்சுக்கிட்டு அவருக்கு பின்னாலே வந்துகிட்டு இருந்ததுனால निरंतर क्योंकि वो यीशु के पीछे आए. அது வரைக்கும் பேசாதவர் அப்புறம் வீட்டுக்குள்ள வச்சு அவங்களோட பேச और ஆரம்பித்தார். जो यीशु ने बात नहीं किया अभी घर में वो बात करते அவங்ககிட்ட हैं. என்ன பேசுகிறார்? उनसे वो क्या बात की? நான் அற்புதத்தை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? मैं अद्भुत को कर सकता हूँ, क्या आप विश्वास करते हो? அல்லேலூயா. நான் அற்புதத்தை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று मैं கேட்டார். अद्भुत कर सकता हूँ, क्या आप विश्वास करते हो? அப்பொழுது அந்த குருடர்கள் என்ன சொன்னார்கள்? तो उन अंधों ने क्या जवाब दिया? ஆம் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் என்றார்கள். हाँ परमेश्वर हम विश्वास करते हैं, उन्होंने कहा. ஆம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் हाँ என்றார்கள். परमेश्वर हम विश्वास करते அவரை हैं. ஆண்டவராய் பார்த்தார்கள். तो उन्होंने परमेश्वर जैसा देखा, அவரை தேவனாய் பார்த்தார்கள். उन्होंने परमेश्वर जैसा उन्हें நாங்கள் देखा. விசுவாசிக்கிறோம் என்று சொன்ன பிறகு जब हम विश्वास करते हैं उन्होंने कहा. 29வது வசனத்தில் அவர்கள் கண்கள் மேல கையை வச்சு அவர் சுகமாக்கினார். और 29 वचन में उनके आंखों में हाथ रख के परमेश्वर ने चंगा किया. சுகமாக்கிட்டு அவங்கள பார்த்து சொன்னார், उन्हें चंगा करने के बाद प्रभु ने कहा, உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. और आपका विश्वास के अनुसार ये हो गया है. எத்தனை பேர் விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள்? कहते लोग कहते हैं विश्वास से जो लोग यीशु को बुलाते हैं, விசுவாசத்தோடு அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிற பிள்ளைகள், विश्वास से जो यीशु को पकड़े रखते हैं, அவர்களுக்கு ஏதாவது கர்த்தர் செய்தே விடுவார். उनके लिए परमेश्वर कुछ ना कुछ करेगा. அல்ல ஒரு நாளும் அவர்களை வெறுமையாய் அனுப்புவதில்லை. उन्हें खाली नहीं भेजेगा. சொல்லு, கர்த்தர் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. कहते लोग कहते हैं प्रभु खाली नहीं भेजता है. நீங்க பிடிச்சா உடாப்புடியா பிடிச்சிருங்க அவரை. और यदि आप उन्हें पकड़े तो ऐसा पकड़ो कि छोड़े ही नहीं. ஆனால் நடக்கிறது என்ன? 4 நாளைக்கு நீங்க பிடிக்கிறீங்க, 4 நாளைக்கு விட்டுருதீங்க. लेकिन होता क्या, 4 दिन अब यीशु को पकड़ते फिर छोड़ देते 4 हैं. நாளைக்கு ஜெபம் பண்றீங்க, 4 நாளைக்கு ஜெபத்தை விட்டுருதீங்க. 4 दिन प्रार्थना करते फिर प्रार्थना को छोड़ देते हैं. இன்றையில இருந்து உங்களுடைய ஜெபத்தை நீங்க தொடர வேண்டும். आज से आपके प्रार्थना को आपको जारी रखना है. உறுதியாய் பிடித்து மன்றாட வேண்டும். ஒரு அற்புதத்தை காண்கிற வரைக்கும், और एक दृढ़ पकड़े रहो जब तक आप एक उत्तर को ना देखें. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வரைக்கும், அவர் ஒரு மாற்றத்தை காண்கிற வரைக்கும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். जब तक आप एक बदलाव को नहीं देखे तब तक प्रार्थना करो. சில சமயம் நாமளே சில தீர்மானங்கள் எடுத்துக்கிறோம். कुछ समय हम कुछ निर्णय को लेते இந்த हैं. பையன் ஒரு காலமும் திருந்த மாட்டான்னு சொல்லிடுதான் நம்ம. हम कहते हैं कि ये लड़का कभी सुधरेगा ஒரு नहीं, காலமும் அப்படி வந்துக்கிற மாட்டான். ये कभी नहीं सुधरेगा कर करके இவன் ஒரு कहते हैं. காலமும் சொன்னா கேட்க மாட்டான், சொன்னபடி கேட்க மாட்டான். जो मैं कहूँ ये कभी सुनेगा ही नहीं. சிலர் புருஷனை பார்த்து சொல்லுவாங்க, कुछ लोग पति को देख कर இந்த कहते हैं மனுஷன் ஒரு நாளும் திருந்த மாட்டான், ये व्यक्ति कभी नहीं सुधरेगा. அவன் இவங்களே சொல்லிக்கிறதாங்க. और ये लोग खुद से कहते हैं. ஆனால் ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணி பழகுங்க. लेकिन प्रभु को देखकर प्रार्थना करने वाले बनो. ஆண்டவரே, என்னுடைய பார்வையில் இது கடினமாய் காணப்படுகிறது, प्रभु मेरे दृष्टि में कठिन है, ஆனால் உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. लेकिन तेरे लिए असंभव कुछ भी नहीं. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். जो मनुष्य के लिए असंभव है प्रभु के लिए संभव है. நீங்க சில சமயத்துல மாத்திரலாம்னு முயற்சி பண்றீங்க. कुछ समय आप बदलने के लिए कोशिश करते हैं, ஆனால் நீங்க மாத்த பாத்தீங்க, ஆனா கூட கொஞ்சம் வளைஞ்சுக்கிட்டே போகுது. लेकिन आप बदलने का कोशिश किए लेकिन वो और खराब हो जाता அது है கூட கொஞ்சம் அல்ல खराबाகிட்டே போகுது. और बिगड़ जाता है. அல்ல ஆண்டவருடைய கையில விட்டு கொடுத்துட்டு ஜெபம் மட்டும் பண்ணிக்கிட்டு लेकिन இருக்காங்க. प्रभु के हाथों में सौंप कर सिर्फ प्रार्थना करो. என்னைக்காவது ஒரு நாள் பிடிப்பாரு. कम
से कम एक दिन प्रभु उसे என்னைக்காவது छुड़ाएगा, ஒரு நாள் ஒரு மாற்றத்தை கொண்டு एक दिन வரும். प्रभु बदलेगा. எத்தனை பேர் அப்படித்தான் என்னையும் மாத்தி இருக்கிறாருன்னு எத்தனை कितने பேர் लोग कहते हैं சொல்றீங்க? ऐसा ही प्रभु ने मुझे भी बदला है, எப்படியோ என்னையும் ஒரு ஆள் பிடிச்சிட்டாரு. और मुझे भी एक दिन प्रभु ने बदल दिया, மாறாத என்னையும் மாத்திட்டாருன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? और ना बदलने वाला मैं भी बदल गया. Praise the Lord. हालेलुया. நம்ம சாம்சனுடைய சாட்சி எனக்கு ஆச்சரியமா இருந்தது. और शैमसन का गवाही मेरे लिए अद्भुत பாஸ்டர் जैसा எனக்கு लगा, ரொம்ப பெருமை இருந்தது பாஸ்டர். और पास्टर मुझे बहुत घमंड था. ஹalleluya. எனக்கு ரொம்ப புத்தி இருக்கு, எனக்கு ரொம்ப ஞானம் இருக்கு, ரொம்ப படிப்பு இருக்கு, ரொம்ப அது இருக்கு இது இருக்கு. நான் ரொம்ப என்னவே நான் பீத்திக்கிட்டு அலைஞ்சேன். कि मुझे अच्छा बल और बुद्धि है करके मैंने सोचा, என்னவே நான் பெருசா நினைச்சுக்கிட்டு தெரிஞ்சேன். मैंने अपने आप को ज्यादा समझा. ஆனால் ஒரு வருஷத்துக்கு மேல வேலை இல்லாம போட்டு என்னை உடைச்சு நொறுக்கிட்டாரு. लेकिन एक वर्ष के ऊपर बिना नौकरी का प्रभु ने मुझे दबाया, சபைக்குள்ள ஆராதனைக்குள்ள வரும்போதெல்லாம் ஆண்டவர் என்னோட பேசுவாரு. और सभा में जब आराधना में प्रभु हर एक बार बात की, என்கிட்ட தனிப்பட்ட நிலைமையில பேசுறத நான் பார்த்தேன். और व्यक्तिगत रूप में बात करते हुए मैंने महसूस அவன் किया. மறுபடியும் நல்ல வேலை கிடைச்சு போறதுக்கு முன்னால சொல்றான், और फिर अच्छा नौकरी पाने के पहले उसने कहा, 4 வாரமா என்னோட பேசிக்கிட்டே இருக்காரு. और 4 हफ्ते से प्रभु मेरे से बात कर रहे ஆராதனையில हैं, என்ன அலைய உடைச்சு திருத்தி பக்குவப்படுத்தி இப்ப என்னை சும்மா அனுப்பல, பக்குவப்படுத்தி தான் அனுப்புறாரு. और आराधना में तोड़कर बनाकर अब प्रभु मुझे बना के भेज रहा है. அல்லேலூயா. हालेलुया. தேவனால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லடா. प्रभु से कुछ ऐसा नहीं कि कर नहीं सकते எத்தனை हैं. பேர் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடலாம். ये तो लोग कहते हैं मनुष्य के लिए जो असंभव है प्रभु के लिए நீங்க संभव है. எந்த பிள்ளைய பற்றி ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களோ அந்த பிள்ளை தான் நாளைக்கு உங்களுக்கு கஞ்சியை ஊத்துற பிள்ளையா மாறும். और जिस बच्चे को लेकर आप ज्यादा परेशान होते हैं वही आपका देखभाल அந்த பிள்ளை தான் உங்க மேல பாசமா ஏதாவது செய்யற மாதிரி நிக்கும். वही आपके लिए देखभाल करने जैसा परमेश्वर இதை बनाएगा, கர்த்தர் மாற்றி தர முடியும். और ऐसा प्रभु बदल सकते हैं. ஆனால் நீங்க செய்ய வேண்டியது ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். लेकिन आपको सिर्फ प्रार्थना करना है. எத்தனை பேர் ஜெபத்தினால கர்த்தர் பெரிய காரியங்களை ये तो लोग कह செய்வார். सकते हैं प्रार्थना से प्रभु अद्भुत को कर सकते हालेलुया. हैं. हालेलुया. நம்முடைய ஆண்டவர் அவர் அல்லேலூயா பெரிய காரியங்களை செய்கிறவர். हमारा परमेश्वर अद्भुत करने वाला परमेश्वर நாம है, ஏதோ நம்முடைய கண்ணால பாக்குறத கண்டு வாழுகிற பிள்ளைகள் அல்ல. और हम जो दृष्टि से दिखता है उससे देखकर आराधना करने நம்முடைய वाले नहीं கண்ணால है. பார்க்காத காரியங்களை கண்டு நாம் வாழுகிறோம். लेकिन जिसे हम देख नहीं सकते उसके लिए हम प्रभु की आराधना எத்தனை करते பேர் हैं. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை அல்லேலூயா நாம் வாசித்து பார்த்தால், कितने लोग 2 कोरिन्थियर 4 का 17 को पढ़ते 2 हैं. கொரிந்தியர் 4:17 அது முதல் பகுதியை நாம் வாசித்தால் 2 कोरिन्थियर 4:17 நாம் கண்ணால காண்கிறவைகளை அல்ல, காண்கிறவைகளை கண்டல்ல, காணப்படாதவைகளை நாம் என்ன செய்கிறோம், நோக்கி நோக்கி நாம வாழ்ந்து और जो हमें கொண்டிருக்கிறோம். दिखाई नहीं देता उसकी ओर हम देखते हुए देख जाते எத்தனை हैं. பேர் காணப்படாதவைகளை நோக்கி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். और जो हमें दिखाई नहीं देता उसको देखकर मैं जीता हूं. ஒரு வேலை இல்லாமல் இருக்கும்போது, और जब नौकरी नहीं है, ஒரு அல்லேலூயா ஒரு தொழில் இல்லாமல் जब இருக்கும்போது, एक व्यापार नहीं है, ஆமென் சரியான படிப்பு இல்லாமல் जब இருக்கும்போது, अच्छा पढ़ाई नहीं है, அந்த கடன் பிரச்சனை மாறாமல் இருக்கும்போது, जब वो कर्ज हटता அந்த नहीं, வியாதி சுகமாகாமல் இருக்கும்போது, जब वो बीमारी का ठीक नहीं होता, காணாத காரியங்களை நீங்கள் நம்பி வாழ்ந்து और கொண்டிருக்கிறீர்கள். जो चीज हुआ नहीं है उसको देखकर आप प्रभु की आराधना करते இதுவரைக்கும் हैं. நடக்கல, अब तक वो हुआ नहीं, இதுவரைக்கும் கிடைக்கல, अब तक मिला नहीं, ஆனால் நீங்க கண்டுட்டு அல்ல கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. लेकिन आप देखकर प्रभु की आराधना नहीं करते நீங்கள் हो, அதை காணாமலேயே விசுவாசித்து और கர்த்தரை बिना ஆராதிக்கிறீங்க. देखते हुए प्रभु की आप आराधना करते हो. எத்தனை பேர் நான் காணாதவைகளை நான் நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ये तो लोग कहते हैं मैं बिना देखे चीजों को देखकर आराधना करता हूँ. Praise the Lord. प्रभु की स्तुति हो. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. और वही आत्मिक जीवन அத है. ரோமர்ல வாசித்தால், उसे रोमियो जब आप पढ़ते हैं, ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்துல, रोमियो 8:25 में, ரோமர் 8:25 நாம காணப்படாதவைகளுக்கு குறித்து வாழ்ந்து கொண்டிருந்தால், और जो हमें दिखाई नहीं पड़ता यदि उसके लिए हम जिए நாம் तो, காணாதவைகளை குறித்து நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், जो हमें दिखाई नहीं देता उसके लिए हम भरोसा रख के जिए तो அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டியது அவசியம், பொறுமையோட இருக்க வேண்டியது उसके அவசியம். लिए धीरज से हमें रुकना है, பொறுமையோட இருக்க வேண்டியது धीरज அவசியம். से रुकना है. ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாங்க ஆண்டவரே. प्रभु मुझे धीरज को देखो, காணப்படாதவைகளை கர்த்தர் அல்லேலூயா இன்றைக்கு அவர் காண்பிக்கிறார். और जो कुछ आपको दिखाई नहीं देता प्रभु वो दिखाता ஆண்டவரே है. தரிசனத்துல எனக்கு நீர் காண்பியும் ஆண்டவரே. प्रभु दर्शन में मुझे दिखा, அல்லேலூயா சொந்த கண்ணால காண முடியாதவைகளை ஆமென் ஆண்டவர் அல்லேலூயா இன்றைக்கு அவர் அல்லேலூயா நமக்கு காண்பிக்கிறார். காணாதவைகளை நீ நோக்கி வாழ்ந்து और கொண்டிருக்கிறாய். जो आपको दिखाई नहीं पड़ता उसकी ओर देखते हुए आप चलो. ஆண்டவர் அல்லேலூயா ஒரு பொறுமையை கர்த்தர் தருகிறார். प्रभु एक धीरज को देने वाला அவர் परमेश्वर, இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற
தேவன். और जो चीज है ही नहीं उसे है करके बुलाने वाला அதே परमेश्वर ரோமர் है। 4:17 வசனத்துல வாசித்தால் उसी रोमियो 4:17 में, ரோமர் 4:17 அவர் சொல்லும்போது रोमियो 4:17, அவர் இல்லாததை எப்படி அழைக்கிற தேவனா இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிறார். और जो चीज है ही नहीं उसे है करके बुलाने वाला परमेश्वर है। ஒண்ணுமே இல்ல ரபஸ். कुछ भी है ही அது नहीं, பணம் இல்ல ரபஸ். पैसा नहीं, பேங்க்ல ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம் और बैंक में कुछ है नहीं तो भी, அல்லேலூயா. உங்களுக்கு சரீரத்துல ஒண்ணுமே இல்ல ரபஸ். आपके शरीर में कुछ नहीं, எதுவுமே அல்லேலூயா வாழ்க்கையில இல்ல ரபஸ். जीवन में कुछ भी नहीं है। ஆனால் அங்க வாசிக்கிறோம் இல்லாததை கர்த்தர் இருக்கிறது போல காண்கிறார். लेकिन हम पढ़ते जो है नहीं उसे प्रभु है करके देखता है, இருக்கிறது போல கர்த்தர் அழைக்கிறார். और है करके प्रभु बुलाते இன்னைக்கு हैं। உங்களுடைய விசுவாச கண்களை தரிசனத்தோட பார்த்தால் आज आपके विश्वास के आंखों से दर्शन की ओर இதெல்லாம் देखे உங்களுடைய तो, கண்களால பார்க்க முடியலையோ இல்லாததெல்லாம் இருக்கிறது மாதிரி நீங்க பாருங்க. और जो कुछ है नहीं उसे विश्वास के आंखों से है करके देखो, உங்க வீட்டுக்குள்ள கிச்சன்ல போனா எல்லாம் இருக்கிறது மாதிரி பாருங்க. और आपके घर में रसोई घर में सब है करके देखो। ஆனா சில பேருக்கு எப்போதும் கம்ப்ளைண்ட் தான், இல்ல அது இல்ல இது இல்ல கம்ப்ளைண்ட். लेकिन कुछ लोग को हमेशा शिकायत है कि कुछ भी नहीं है। என்னைக்காவது இல்லாதது இருக்கிறது மாதிரி பாத்திருக்கீங்களா? क्या கிச்சன்ல किसी भी दिन में आपने देखा है जो है नहीं சமையல் उसे है அறையில करके? என்னைக்காவது இருக்கிற மாதிரி பாத்திருக்கீங்களா? இல்லாதது क्या आपके रसोई घर में आपने देखा है जो है नहीं उसे है करके? உங்களுக்கு ஆட்டுக்கறி வேணும் அவரபாஸ். और आपको वो मांस அப்ப चाहिए, சமையல் அறைக்குள்ள நின்னுட்டு இல்லாததை இருக்கிற மாதிரி பார்த்தால் और मटन चाहिए और नहीं है तो भी है करके देखे அன்னைக்கு நீங்க உண்டாக்குற உருளைக்கிழங்கு குழம்பும் ஆட்டுக்கறி மாதிரியே தெரியும். तो उस दिन वो आलू भी आपको मटन जैसा लगेगा, இல்லாதது இருக்கிறது போல பாருங்க. और नहीं है उसे है करके देखो। கர்த்தர் அப்படி செய்ய வல்லவர். प्रभु उसे करने के लिए योग्य है। எத்தனை பேர் நம் தேவன் அல்லேலூயா நாம அல்லேலூயா பெரிய காரியங்களை செய்து நடத்துகிறார். कहते लोग कहते हैं, प्रभु अद्भुत होकर के चलाता है, உங்க யாரையும் அவர் வெறுமையாய் அனுப்ப விரும்பாதவர். आप में से किसी को भी खाली नहीं भेजता இன்றைக்கு है। கர்த்தர் உங்களை வெறுமையாய் அவர் அனுப்ப விரும்பல. आज प्रभु नहीं चाहते कि आपको खाली भेजे। எப்படி ஆமென். கர்த்தர் என்னை வெறுமையாய் அனுப்ப விரும்பாதவர். कहते लोग कहते हैं, प्रभु मुझे खाली भेजना नहीं चाहता। அதை குறித்து நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசித்தால் उसके बारे में निर्गमन 3:20 நம்ம में, யாத்திராகமம் 3:20 ஆண்டவர் பேசினார். निर्गमन 3:20 में प्रभु ने நான் बात की, எகிப்துக்கு நேராக என் கையை நீட்டுவேன். मैं मिस्र की ओर हाथ बढ़ाऊंगा அற்புதங்களினால எகிப்தை நான் வாதிப்பேன் என்றார். और मैं अद्भुत को दिखाऊंगा, அற்புதங்களை செய்து நான் எகிப்தை வாதிப்பேன் என்று சொன்னார். अद्भुत के कारण मैं मिस्र को मारूंगा। அப்பொழுது பார்வோன் உங்களை என்ன செய்வான் என்று சொன்னார்? போக விடுவான். तब फिरौन आपको जाने को कहेगा। அப்படி போக விடுவான் என்று 20வது வசனத்துல சொல்லிட்டு 20वें वचन में वो जाने को कहेगा कहकर, அதற்கு அடுத்த வசனத்துல 21வது வசனத்தில் சொல்றார், 21 वचन में वो कहता है, நீங்கள் எகிப்தை விட்டு வெளியில போகும்போது, जब तुम मिस्र छोड़कर जाएंगे, எகிப்தை விட்டு நீங்க வெளியில வரும்போது जब मिस्र छोड़कर आप बाहर आएंगे, நீங்கள் எப்படி போவதில்லை ரபா, வெறுமையாய் உங்களை அனுப்புவதில்லை मैं ரபா. तुम्हें खाली नहीं भेजूंगा। प्रभु எத்தனை ने பேர் कहा, வெறுமையாய் நீங்கள் போவதில்லை कहते लोग ரபா. कहते हैं, मैं खाली नहीं जाने वाला இது हूँ। அப்படியே சம்பவித்தது 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல. ये बात वैसा ही हो गया 22 अध्याय 12 अध्याय का 32 में, 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல நாம யாத்திராகமத்துல வாசித்தோம். निर्गमन 12 का 32 में அல்லேலூயா ஒரு பெரிய விடுதலை அவர்களுக்கு கிடைத்தது. एक बड़ा छुटकारा उन्हें मिला, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. और वो मेमना जब मारा गया उस दिन उन्हें एक बड़ा जय मिला। இஸ்ரவேலர்கள் எல்லாரும் எகிப்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். इजरायली मिस्र छोड़कर जा रहे थे, அப்பொழுது எகிப்தியருடைய கண்களிலே அவர்களுக்கு என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. तब मिस्र के लोगों के सामने उन्हें एक दया मिला। அப்பொழுது இவர்கள் கேட்டதையெல்லாம் எகிப்தியர்கள் என்ன செய்தார்களாம்? அவர்களுக்கு அள்ளி கொடுத்தார்கள். तब इजरायलियों ने जो कुछ मांगा मिस्र के लोगों ने उन्हें दिया। அந்த வசனத்துல 36வது வசனத்துடைய கடைசி பகுதியில் வாசித்தால் उस 36 वचन में आखिरी में पढ़े तो, இப்படி இஸ்ரவேலர்கள் எகிப்தியரை என்ன செய்தார்களா? கொள்ளையிட்டார்கள் ரபாஸ். और ऐसा जो मिस्र के लोगों ने इजरायलियों को देकर भेजा, அவங்க என்னத்தையெல்லாம் கேக்குறாங்களோ அத்தனையும் அள்ளி கொடுத்துறீங்க, போனா போதும்னு அனுப்பி வச்சாங்க. और आपको जो कुछ चाहिए उसे लेकर अब जाओ करके उन्होंने कहा। எத்தனை பேர் கர்த்தர் வெறுமையாய் அனுப்புவதில்லை? इन्होंने कहते प्रभु खाली नहीं भेजता है, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு போனார்கள். और सोना चांदी के साथ वो लौटे। அவங்க எகிப்தை விட்டு போன போது எப்படி போனார்கள்? பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தார். जब मिस्र छोड़कर वो गए तो सोना चांदी को लेकर गए। பாட்டுல அல்லேலூயா இப்படி பாடி இருக்கிறார். इसलिए उस गीत में उन्होंने ऐसा गाया, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. और सोना और चांदी वस्तु के साथ जाने को मदद किया, எல்லாம் அள்ளி கொடுத்துட்டான், தங்கத்தை எல்லாம் கொடுத்துட்டான், வெள்ளியெல்லாம் கொடுத்துட்டான், நீ போங்க அப்படின்னு और சொல்லி. सारा सोना चांदी लेकर भेज दिया। எத்தனை பேர் எகிப்துக்குள்ள இருக்கிறீங்களா? எகிப்தை விட்டு வெளியில வந்துட்டீங்களா? इन्होंने कहते हैं मैं मिस्र से बाहर आ गया, எத்தனை பேர் எகிப்தை விட்டு நான் வெளியில வந்துட்டேங்கிறீங்க ரபாஸ்? कहते हैं मैं मिस्र से बाहर आ गया। எகிப்தை விட்டு வெளியில வந்த பிள்ளைகளை கர்த்தர் வெறுமையாய் அனுப்பவில்லை. और जो लोग मिस्र छोड़कर बाहर
आए उन्हें प्रभु खाली नहीं भेजता है। ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலே விடுதலையை பெற்றுக்கொண்டு அல்லேலூயா வெளியே எகிப்தை விட்டு வந்தவர்களை அவன் கர்த்தரை நம்பி வந்தவர்களை கர்த்தர் வெறுமையாய் விடவில்லை. उस मेमने के लहू के द्वारा जो लोग उस बाहर आए उन्हें प्रभु ஆமென். உங்களுக்கு இவ்வளவு நாளா கர்த்தர் அல்லேலூயா எதையாவது கொடுத்து தான் இன்னைக்கு உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். और इतने दिनों से प्रभु ने कुछ देकर ही आपको ऊंचा किया है சொல்லுங்க, நான் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு கர்த்தர் என்னை வெறுமையா விடலைன்னு எத்தனை பேர் कि சொல்றீங்க? मैं प्रभु में आने के बाद प्रभु ने मुझे खाली नहीं रखा। ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நீங்க எப்படி இருந்தீங்க? एक 20 वर्ष के पहले आप कैसे 10 थे? வருஷத்துக்கு முன்னால நீங்க எப்படி இருந்தீங்க? 10 वर्ष के पहले आप कैसे थे? இன்றைக்கு உங்களை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? और आज प्रभु ने आपको कैसे रखा எத்தனை है? பேர் நன்றி ஆண்டவரே, कितनों कहते हैं, प्रभु धन्यवाद, நன்றி ஆண்டவரே, तो प्रभु धन्यवाद, அல்லேலூயா, நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். और प्रभु को धन्यवाद देते रहना है। நாம் எவ்வளவு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. जितना हम प्रभु को धन्यवाद दे उतना कम। அதான் 107 சங்கீதம் 1வது வசனத்துல நம்ம வாசித்தால், इसलिए भजन संहिता 107 का पहला वचन, கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர். प्रभु का स्तुति करो क्योंकि वो भला எத்தனை है। பேர் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர்? प्रभु की स्तुति करो क्योंकि वो भला है। சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர். कहो कि प्रभु की स्तुति करो क्योंकि वो भला है। அவர் நல்லவராய் இருக்கிறபடினால அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் वो இருக்கிறார். भला और भलाई को करने वाला परमेश्वर ஆமென். है। அவர் நல்லவரும் என்ன செய்கிறவருமாய் இருக்கிறார்? நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். वो भला और भलाई को करने वाला परमेश्वर है। நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து வருகிறது. और जो भी अच्छा चीज है वो ऊपर से आता है। சொல்லுங்க, நன்மையான எந்த ஈவும் மேல இருந்து வருகிறது. कहो कि जो भी अच्छा चीज है वो ऊपर से आता है। Praise the Lord. மோசமானதெல்லாம் கீழ இருந்து வரக்கூடியது, ஆனால் மேல இருந்து எல்லாம் நன்மையானதாய் வரும். और खराब जो चीज है वो सब नीचे से आता है, लेकिन अच्छी चीज ऊपर से आती है। இந்த ஆராதனையில கர்த்தர் நன்மையானவைகளை உயரத்திலிருந்து உங்களுக்கு அனுப்புகிறார். इस आराधना में सारे भली चीजों को प्रभु ऊपर से भेजते நீங்க हैं। வெளியில போகும்போது வெறுமையாய் போவதில்லை. जब आप लौटेंगे तो खाली नहीं लौटने நீங்கள் वाले, நிறைவாய் போகிறீர்கள். भरपूरी से लौटेंगे, அவன் பெற்றுக்கொண்டு போகிறீர்கள். कुछ पाकर जाएंगे, அல்லேலூயா, அவர் நிரப்பி அனுப்புகிறார். भर के भेजेगा, ஆமென். அபிஷேகத்துல நிரப்பி அனுப்புகிறார். अभिषेक से भर के भेजेगा, அவர் उங்களை ஆசீர்வாதத்துல நிரப்பி அனுப்புகிறார். आशीष से भर के உங்களை भेजेगा, கிருபையில நிரப்பி और அனுப்புகிறார். हमें अनुग्रह से भर के அவருடைய भेजेगा, வார்த்தையில நிரப்பி அனுப்புகிறார். वचन से भर के भेजेगा, அவருடைய வல்லமையினால் நிரப்பி அனுப்புகிறார். उसके अभिषेक से भर के அவருடைய भेजेगा, தரிசனத்தால நிரப்பி उसके அனுப்புகிறார். दर्शन से भर के நாம் भेजेगा, நிறைவாய் கடந்து போக பலப்படுத்துகிறார். और हम भरपूरी से लौटे ऐसे प्रभु मदद நன்றி करेगा। ஆண்டவரே. ओ प्रभु धन्यवाद। அவர் நமக்காக வச்சிருக்கிற காரியங்கள், புதிய வருஷத்துல பிரவேசிக்கிற பிள்ளைகளே, और जो लोग नए वर्ष में प्रवेश कर, அவர் உங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது அதுல நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறார். और आपके लिए प्रभु ने बहुत से भलाई को तैयार करके சொல்லுங்க, रखा है। நான் கர்த்தரை நம்பி வாழுதேன்னு சொல்லுங்க. कहो कि मैं प्रभु को भरोसा करके जीता हूँ, கர்த்தரை நம்பி வாழுதேன் வாழுதேன். मैं प्रभु को भरोसा करके जीता हूँ। சூழ்நிலைகளை நம்பி அல்ல, சூழ்நிலைகளை பார்த்து அல்ல, கர்த்தரை நம்பி வாழுகிற பிள்ளைகள். परिस्थिति को देख कर नहीं, लेकिन प्रभु को देख कर जीने वाले। கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரா? और जो लोग प्रभु पर भरोसा करते हैं उनके लिए प्रभु ने क्या रखा? 31 சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்துல வாசிக்கிறோம். भजन संहिता 31 का 19 वचन, 31 சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்துல வாசிக்கிறோம். भजन संहिता 31 अध्याय 19 वचन में அதுல என்ன வாசிக்கிறோம்? உமக்கு பயந்தவர்களுக்கும் அல்லேலூயா, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி இருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிற நன்மைகள் பெரிதா இருக்கிறது. और जो लोग कहते हैं प्रभु को जो भरोसा करते हैं उनके लिए ने प्रभु ने और अच्छी चीजों को रखा है। கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் கரத்தை உயர்த்தி வரேன். प्रभु को भरोसा करने वाले लोग हाथ उठाए। புது 2022ல நீங்க பிரவேசிக்க போறீங்க. अब आप 2022 में प्रवेश करने இந்த वाले हैं। வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே நாம் கடந்து इस வந்திருக்கிறோம். वर्ष के अंतिम दिनों में आप आए हैं। அவர் சொல்றார், நீங்க கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளா இருக்கிறபடினால वो कहते हैं क्योंकि आप प्रभु पर भरोसा करने वाले இந்த लोग புது हैं। வருஷத்துல கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிற நன்மைகள் உங்களுக்கு பெரிதா இருக்கிறது. इस नए वर्ष में जो प्रभु ने तैयार किया वो भलाई बहुत है, பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்களை காண செய்ய और போகிறார். बड़े अद्भुतों को प्रभु ने आपके लिए எத்தனை रखा பேர் है। அவர் உங்களை நன்மையை காண செய்ய போகிறார்? ये तो लोग कहते हैं आपको भलाई को प्रभु ने रखा है நன்மையான தேசத்தை தருவார். और अच्छे देश को देगा। அல்லேலூயா ரபா. हालेलुया। ஆமென். அதான் ஆமென். தாவீது சொன்னார், इसलिए दाऊद ने कहा, நான் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாமல் இருந்திருந்தால் கெட்டு போயிருந்திருப்பேன். और यदि मैं इस बात को विश्वास नहीं करता तो मैं नाश होता। நான் நன்மையை காண்பேன். मैं भलाई को देखूंगा, ஓ, நான் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நான் இருக்கிற இடத்துல நன்மையை காண்பேன் என்று और जिस விசுவாசிக்கிறேன். देश में मैं जीवित रहूंगा उधर भलाई को देखूंगा। அப்படி விசுவாசியாமல் போனால், நம்பாமல் போயிருந்தால் கெட்டு यदि போயிருந்திருக்கலாம். मैं ऐसा भरोसा नहीं करता तो मैं शायद नाश होता ஆனால் था। புது வருஷத்துல கர்த்தர் நன்மையை, பெரிதான நன்மையை வைத்திருக்கிறார் என்று நம்பி நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். लेकिन नए वर्ष में प्रभु ने महान
महान बातों को रखे करके विश्वास करो। Praise the Lord. प्रभु की स्तुति हो। யாருக்கும் தெரியாது கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற நன்மைகள். और कोई नहीं जानते कि प्रभु ने आपको किन भलाइयों को रखा அதை है। குறித்து யெசாயாவின் புத்தகம் 64:4 வாசிக்கிறோம். उसके बारे में यशायाह 64:4 में हम पढ़ते हैं। யெசாயாவின் புத்தகம் 64:4 வாசித்தால் यशायाह 64 अध्याय 4 वचन। அதிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு और जो लोग प्रभु की बाट जोते हैं ஆமென் அவர் செய்ய போகிறவைகள் ஒருத்தனும் என்ன செய்யவில்லை, ஆமென் கேட்டதும் இல்லை, ஆமென் செவியால் உணர்ந்ததும் இல்லை, அதை கண்டதும் இல்லை, ஒருத்தனும் கண்டதில்லை. கர்த்தர் அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் செய்ய போகிறவைகள். और जो कुछ प्रभु उनके लिए करता है उसके बारे में किसी ने सुना ना देखा है। சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் செய்ய போகிறதை ஒருத்தனுக்கும் தெரியாது. कितने लोग कहते हैं प्रभु जो मेरे लिए करने वाला है वो कोई भी नहीं जानता है। கரத்தை உயர்த்தி சொல்லு, எனக்கு கர்த்தர் செய்ய போகிறது ஒருத்தருக்கும் தெரியாது. हाथ उठाकर कहो जो कुछ प्रभु मुझे करने वाला है वो कोई भी नहीं जानता है। உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற நன்மைகள் பெரிய நன்மைகள். आपके लिए जो भलाई प्रभु ने रखा वो बड़ी है। வாடகை வீட்டுல இருக்கிற தேவ பிள்ளையே அல்லவா, और जो आप அல்லேலூயா, வாடகை வீட்டுல இருக்கிற தேவ பிள்ளையே, जो भाड़े के घर में रहते हैं परमेश्वर के बच्चे, சொந்தமா கர்த்தர் வீட்டை தருவாரு நம்புங்க. विश्वास करो प्रभु खुद का घर देगा। அவர் பெரியவைகளை செய்ய போகிறார். वो बड़े कामों को करेगा। அல்லேலூயா, எல்லாம் ஆண்ட வேயில இருக்குது, எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, ரெடியா இருக்குது. सब कुछ मार्ग में और सब आने वाला है। ஒருவேளை சில நாட்கள் எடுக்கலாம், ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். कुछ दिन होंगे लेकिन आप जरूर उसे पाएंगे, அவர் அல்லேலூயா அவன் செய்ய போகிறவைகள் பெரியவைகளாய் இருக்கிறது. क्योंकि वो जो करने वाला है वो महान बातें हैं। உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது அவர் செய்ய போறது. और आपके आसपास के लोग भी नहीं समझ पाएंगे प्रभु क्या உங்க करेगा। பக்கத்துல இருக்கிற கர்த்தர் எனக்கு செய்யறது உங்களுக்கு கூட தெரியாதுன்னு சொல்லுங்க. और आपके पड़ोस से कहो प्रभु जो मेरे लिए करता है वो आप भी नहीं जानते हो। பக்கத்துல இருக்கிற கர்த்தர் எனக்காக செய்ய போறது உங்களுக்கு கூட தெரியாது. और बाजू वाले से प्रभु जो मेरे लिए करेगा आप भी नहीं जानते हो। பெரிய காரியங்களை செய்ய போறாரு. ऐसा अद्भुत प्रभु करेगा। கர்த்தர் அல்லேலூயா செய்ய போறது எனக்கு கூட தெரியாது, அவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய और போறாரு. प्रभु जो मेरे लिए करेगा उसे तू भी नहीं जानता है, इतना प्रभु महान Praise the करेगा। Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? பெரிய कितने लोग காரியங்களை विश्वास करते हैं? செய்வார். அல்லேலூயா. हालेलुया। அவர் அல்லேலூயா உண்டு பண்ணி இருக்கிற நன்மைகள் பெரியவைகள். जो अद्भुत प्रभु ने रखा है वो महान है, ஆமென். காரணம் அவர் நல்லவராகவே இருக்கிறார். क्योंकि वो भला परमेश्वर है। ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். निरंतर हमें प्रार्थना करना ஆண்டவரே, है। அல்லேலூயா, என் ஜெபத்திற்கு பதில் தாரும் என்று தொடர்ந்து ஜெபத்துல இருக்கும் प्रभु मेरे प्रार्थना को उत्तर है। जब निरंतर आप प्रार्थना அவர் करोगे யாரையும் வெறுமையாய் விடவில்லை. वो किसी को भी खाली नहीं அவர் भेजता, ஒவ்வொருவரையும் அல்லேலூயா அற்புதமாய் நடத்துகிறார். लेकिन सबको अद्भुत से उभरता। புதிய வருஷத்துல கர்த்தர் உங்களுடைய அல்லேலூயா பட்டினி எல்லாம் மாற்ற போகிறார். नए वर्ष में प्रभु आपको भूख को मिटाएगा, உங்களுடைய அந்த வறுமை எல்லாம் மாற்ற போகிறார். आपके उन अकाल को परमेश्वर அந்த बदलेगा, வெறுமை இல்லாம எல்லாவற்றையும் அவர் மாற்ற वो போகிறார். सारा खालीपना को परमेश्वर बदलेगा, சொல்லுங்க, இல்லாதவைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். और जो कमियां है प्रभु निकालेगा, அந்த குறைவுகளை மாற்றி நிறைவிலே நடத்த उन போகிறார். कमियों को निकाल के प्रभु भरपूर में बदलेगा। சொல்லுங்க, எனக்கு 2022 நிறைவான வருஷமாய் करो கர்த்தர் कि 2022 मेरे लिए भरपूरी का वर्ष है, அந்த குறைவுகள் மாற்றப்படுகிறது. वो कमियां निकलने वाली वर्ष है। Praise the Lord. प्रभु की स्तुति हो। ஒரு நிறைவான ஆசீர்வாதத்துல உங்களை கொண்டு போறார். आशीष में प्रभु लेकर जाते हैं। அல்லேலூயா. நீங்க பார்த்தால் 26ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல, और यदि उत्पत्ति का 26 अध्याय में, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல வாசித்தால், उत्पत्ति 26 का 2 में, அவன் 1வது 2வது வசனங்களை வாசித்தால், அந்த நாட்கள்ல கேரார்ல இந்த ஈசாக்கு தங்கி இருந்தான். उन दिनों में केरार में ईसाक ठहरा था, அந்த தேசத்துல பெரிய பஞ்சம் உண்டாயிருந்தது. उस देश में बड़ी अकाल थी। அப்பொழுது 3வது வசனத்துல கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்றார். तीसरा वचन में प्रभु ने कहा कि मैं तेरे संग रहूंगा और आशीष करूंगा। அல்லேலூயா. அந்த வார்த்தையை அவன் நம்பி அதனுடைய 12வது வசனத்துல வாசித்தால், ஈசாக்கு என்ன விதைத்தான், விதை விதைத்தான். उस वचन को भरोसा करके उस 12 वचन में पढ़े तो ईसाक ने बीज बोया, பஞ்சத்துல விதை விதைச்ச ஒரே ஆளு ஈசாக்கு தான். और अकाल में बीज बोने वाला व्यक्ति सिर्फ ईसाक எத்தனை था। பேர் என் பஞ்சத்துல நான் விதை விதைப்பேங்க? कितने लोग कहते हैं कि मेरे अकाल में मैं बीज को बोऊंगा, பஞ்சத்துல விதை விதைச்ச பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். और अकाल में जो लोगों ने बीज बोया प्रभु ने उन्हें आशीष சில किया। கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். कुछ प्रभु के लोगों को मैंने देखा है, ரொம்ப நெருக்கத்துல இருப்பாங்க, और बहुत कठिन परिस्थिति में थे, ரொம்ப தேவைகளுக்கு மத்தியில இருப்பாங்க, और जरूरतों के बीच में थे, ரொம்ப நெருக்கடியான நிலைமையில இருப்பாங்க, और बहुत तकलीफों के बीच में थे। சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா இருக்கும். परिस्थिति बहुत खराब होगा, ஆனால் அவங்க இருதயம் கர்த்தருக்காக கொடுக்கறதுல தாராளமா இருக்கும். लेकिन उनका मन परमेश्वर को देने के लिए बहुत அவங்க रहता है, இருதயம் கொடுக்கறதுல சந்தோஷமா இருக்கும். प्रभु को देने के लिए वो आनंदित रहते हैं। இவர்கள் தான் பஞ்சத்துல விதைக்கிறவர்கள். और यही वो लोग जो अकाल में बोते हैं, தங்களுக்கு 1000 தேவைகள் இருந்தாலும் அதை அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் விதைக்கிறார்கள். और खुद के 1000 जरूरत होंगे लेकिन उसके बारे में चिंता के बिना बोते हैं। அப்படிப்பட்ட பிள்ளைகளை பின்னாளிலே கர்த்தர் தாராளமாய் ஆசீர்வதிச்சு வச்சிட்டார். और ऐसे
ऐसे लोगों को बाद के दिनों में परमेश्वर ने आशीष किया है। அதைத்தான் நாம் அதுக்கு அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம் 13வது वही வசனத்துல 13 वचन में हम पढ़ते हैं। ஆமென். அல்லி ஆதியாகமம் 26:13 நாம் வாசிக்கிறோம். उत्पत्ति 24 அல்லி 13வது வசனத்துல அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பஞ்சத்துல விதைச்சவனை ஆண்டவர் சொல்றார். अकाल में जिसने बोया उसके बारे में प्रभु कहता है। பஞ்சத்துல விதைச்சவன் அவன் வர வர விருத்தி அடைந்தான். अकाल में जिसने बीज बोया वो निरंतर अमीर हुआ, அவன் வர வர விருத்தி वो அடைந்தான். सफल होते रहा। அல்லேலூயா. நாமே வேற என்ன செய்தானா? வர வர விருத்தி அடைந்து அல்லி மகா பெரியவனான். அதுக்கு இடையில இன்னொன்னு இருக்குது ரபாஸ். அல்லேலூயா. ஆமென். அவன் வர வர ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து பின்ன மகா பெரியவனான். वो अमीर होके सफल होके महान वो व्यक्ति बन இன்னும் गया। ஒரு தடவை நம்ம அதை சொல்லி பார்ப்போம். और फिर एक बार हम कहेंगे, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. अपना नाम लेकर कहो, அல்லேலூயா. ஐஸ்வர்யவாட்டி ஆயின்னு சொல்லுங்க. और मैं अमीर व्यक्ति बना। ஐஸ்வர்யவானாயி. और अमीर व्यक्ति, அல்லேலூயா. உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. अपना नाम लेकर कहो, அல்லேலூயா. ஐஸ்வர்யவானாயி, मैं अमीर व्यक्ति, ஐஸ்வர்யவாட்டி ஆயி अमीर स्त्री வர வர விருத்தி அடைந்து सफल होते रहा மகா பெரியவனாய் மகா பெரியவளாய் और महान व्यक्ति बनूंगा। மகா பெரியவளாய் और மாற்று. महान व्यक्ति बन गया हूं। மகா பெரியவளால் இல்லப்பா. और महान व्यक्ति, மகா பெரியவள்னா உடம்புல அல்ல, और शरीर से नहीं, பொருளாதாரத்துல எல்லா விதத்திலையும் மகா பெரிய நிலைமையில लेकिन மாற்றுகிறார். धन संपत्ति जायदाद सब में परमेश्वर महान உங்களை करता है। கண்டு பயப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். और आपको देखकर घबराने जैसा प्रभु बनाएंगे। கர்த்தர் நல்லவர். ஆமென். प्रभु महान है। அல்லது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல வாசித்தால் 2 कोरिन्थियों 8 में अगर आप पढ़ेंगे, மக்கதோனியா சபை குறித்து அங்கே சொல்லுகிறார். उस मकदूनिया कलीसिया के बारे में प्रभु कहता है। மக்கதோனியா சபையை குறித்து 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது 2 कोरिन्थियों 8वां अध्याय में அவர்கள் மிகுந்த தரித்திரத்துல இருந்தார்கள். वे लोग गरीबी में थे। 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாரா? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களா இருந்தோம். அவர்கள் பரிபூர்ண சந்தோஷத்தோட மிகுந்த உதாரத்துவம்னா என்னது? தாராளமாய் கொடுக்க और ஆரம்பித்தார்கள். अच्छे मन से उन्होंने सब दिया था। எந்த நாட்கள்ல கொடுத்தார்களா? और किन दिनों में उन्होंने दिया? அவர்கள் மிகுந்த தரித்திரத்துக்கு மத்தியிலே செய்ய और ஆரம்பித்தார்கள். ऐसे गरीब दिनों में उन्होंने दिया था। இதுதான் பஞ்சத்திலே விதைக்கிறவர்கள். और वही अकाल में बोने वाले அந்த लोग, பஞ்சத்திலே விதைக்கிற அவர்களை கர்த்தர் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றினார். अकाल में बोने वाले लोगों को परमेश्वर ने अमीर बनाया था। ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு பிரதிபலனை வச்சிருக்கிறார். प्रभु को धन्यवाद दो कि सब में प्रभु ने एक प्रतिफल को நீங்கள் रखा है। வெறுமையாய் போவதே இல்லை. आप खाली नहीं लौटेंगे। கர்த்தரை நம்பினவர்கள் வெறுமையாய் போவதில்லை. प्रभु को भरोसा करने वाले लोग खाली नहीं हुए। கர்த்தருக்காக விதைக்கிற பிள்ளைகள் வெறுமையாய் போவதில்லை. प्रभु के लिए बोने वाले लोग खाली नहीं हुए। நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். जो आप बोएंगे उसे आप काटेंगे। நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். जिसे आप बोएंगे उसे आप काटेंगे। சொல்லுங்க, கர்த்தர் எதை விதைக்கிறோம் அதை அறுக்க கிருபை செய்கிறார். कहो कि जो मैं बोऊंगा प्रभु से काटने को मदद Praise the करेगा। Lord. Hallelujah. அவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். वो அல்லேலூயா. अद्भुत करने वाला परमेश्वर ஆமென். है। ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். प्रभु को हम धन्यवाद दें। நன்றி ஆண்டவரே. प्रभु धन्यवाद। அல்லேலூயா. நீதிமான் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரப்போகிறது. धर्मियों के ऊपर प्रभु की आशीष आती है। சங்கீதம் 5:12 சொல்லும்போது भजन संहिता 5 का 12 में நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். धर्मियों को प्रभु आशीष देता அல்லேலூயா. है। நீங்க கொஞ்சம் வாழ்க்கையை கொஞ்சம் பரிசுத்தமாக்கி ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். अपने जीवन को थोड़ा शुद्ध करते हुए पवित्र रखना है। ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளா நீங்கள் வைத்துக் கொண்டால் प्रभु के प्रिय बनकर जब आप जीवन को रखेंगे, 5ஆம் சங்கீதம் 12வது வசனத்துல யாரை அவர் ஆசீர்வதிக்கிறாரா? நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். भजन संहिता 5 का 12 में धर्मियों को प्रभु आशीष करते சொல்லுங்க, हैं। நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். कहो कि प्रभु धर्मियों को आशीष करते हैं அவன் பனையை போல செழித்து வளருவான். और वो सफल होके चलेगा। இன்றைக்கு புதிய வருஷத்துல உங்களை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் கர்த்தர் உங்க சாபத்தை எல்லாம் அவர் மாத்தி और போட்டுட்டார். नए वर्ष में प्रभु आपको आशीष इसलिए करता है क्योंकि आपके श्रापों को प्रभु இனி हटाए நீங்க हैं। சாபத்துக்கு அடிமை அல்ல. अभी आप श्राप के गुलाम नहीं உங்க है। மேல சாபம் இனி இல்ல. आपके अंदर श्राप नहीं है। கர்த்தர் உங்க மேல என்னத்தை வச்சிருக்கிறார்? प्रभु ने आपके ऊपर क्या रखा? ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். प्रभु ने आशीष को रखा है। அல்லேலூயா. நம்முடைய சாபத்தை எடுத்து போடுவதற்காக சிலுவையில இயேசு நமக்காய் சாபமானார். हमारे श्रापों को निकालने के लिए यीशु क्रूस में श्राप बने। எதற்காக அவர் சாபமானாரா? और क्यों वो श्राप बने? நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய். ताकि हम अब्राहम के आशीष को पाले। ஆண்டவரே, என் சாபத்தை நீர் மாற்றி என்னை ஆசீர்வதிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். प्रभु मेरे श्राप को निकाल के आशीष कर रहा है इसलिए
इसलिए धन्यवाद। ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु निश्चय आपको आशीष நீங்கள் करेगा ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி ஆவீர்கள். और तुम आशीषों से तृप्त होंगे। அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, जब वो आपको आशीष करेगा, ஆசீர்வதிக்கும் போது जब वो आपको आशीष करेगा, அவரை நீங்க விட்டு விலகிறவே கூடாது. कभी भी उससे अलग नहीं होना। சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், कुछ लोगों को मैंने देखा, ரொம்ப கஷ்டப்படும் போது ஆராதனைக்கு வருவாங்க. तकलीफों के बीच में वो आराधना के लिए आते ரொம்ப थे, ஆராதனையை நேசிப்பாங்க. बहुत आराधना से प्रेम करते கஷ்டப்படும் थे, போது ரொம்ப ஜெபத்துல வருவாங்க. और जब तकलीफ में थे तो आराधना में आते அந்த थे। கஷ்டத்தை எல்லாம் கொஞ்சம் மாற்றி போட்ட பிறகு लेकिन जब वो दुख को प्रभु निकालता, அவங்களுக்கு ஆராதனை முக்கியம் இல்லாம காலுக்கு மேல காலை போட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. और आराधना मुख्य नहीं, लेकिन पैर के ऊपर पैर रख के वो टीवी देखते हैं। இப்படி செய்தால் என்ன நடக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. यदि आप ऐसा करेंगे तो क्या होगा, प्रभु ने நீங்க कहा। உபாகமத்தின் புஸ்தகத்துல எல்லாரும் அந்த வசனத்தை எடுக்கணும். हम सब उस व्यवस्थावरण का उस वचन को ले। உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிப்பார். व्यवस्थावरण 28 अध्याय का 47 वचन। உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல வாசிக்கிறோம். व्यवस्थावरण 28 का 47 वचन। நீ எப்படி இருக்கும்போது சகலமும் உனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு பரிபூர்ணமா இருக்கும்போது, அன்னைக்கு நீ அல்லேலூயா ஆமென் வயிற ஒட்டி போட்டுக்கிட்டு வந்த ஆராதனைக்கு வரும்போது அல்லது சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையில ஆமென் ஒட்டி அதுக்கு அன்னைக்கு நல்லா தின்னுட்டு வரணும், நல்ல அப்படியே ஒட்டி தான் வருவோம். और उन दिनों में जब आप आते तो खाली पेट से आते थे। Praise the Lord. அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். ஆமென். प्रभु महान परमेश्वर அதாவது है, அவ்வளவு பட்டினி கடந்த ஒரு வாழ்க்கை. और इतना भूख वाला जिंदगी था, நம்ம வீட்டுல 1 கிலோ அரிசி வாங்குறது கூட முடியாத நிலைமையா और இருக்கும். घर में 1 किलो चावल लेने के लिए भी पैसा नहीं था। அப்படி 1 கிலோ அரிசி வாங்குறது கூட முடியாத நிலைமையில இருந்த போது जब 1 किलो चावल भी नहीं लाने का परिस्थिति था, கடையில போய் என்னைக்காவது 1 லிட்டர் எண்ணெய் வாங்கியிருப்பீங்களா? क्या आप 1 लीटर का तेल उन दिनों में लिया உங்க होता क्या? வாழ்க்கையில 25 வருஷமா 1 லிட்டர் உங்க வீட்டுல பார்த்ததே கிடையாது. शायद 25 साल अपने 1 लीटर कभी देखा ही नहीं। வெறும் 25 பைசா 50 பைசாவுக்கு எண்ணெய் வாங்கிய காலத்தை கடத்திட்டு और வந்திருக்கேன். उन दिनों में 1 रुपया ऐसा 2 रुपए के लिए लेते थे। ஆனால் இன்னைக்கு தாராளமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது लेकिन जब आज प्रभु आपको बहुत अच्छे आशीष करता है, ஆராதனையை விட்டு விலகிற கூடாது. आपको आराधना से अलग नहीं होना அவரை है, விட்டு விலகிற கூடாது. उससे अलग नहीं होना है। நீங்க ஆசீர்வாதத்துக்கு பின்னால போயிட கூடாது. आप आशीषों के पीछे नहीं चले जाना, ஆசீர்வச்ச கர்த்தருக்கு பின்னாலே நம்ம இருந்துக்கிறோம். लेकिन आशीष करने वाला परमेश्वर के पीछे चलना Praise the है। Lord. प्रभु की स्तुति நீங்க हो। ஆசீர்வச்ச ஆண்டவரை விட்டுட்டு ஆசீர்வாதத்துக்கு பின்னால போனா என்ன நடக்கும்? यदि आप आशीष के करने वाले परमेश्वर को छोड़कर आशीष के पीछे जाए तो அங்கதான் அதுக்கு அடுத்த வசனத்துல ஆண்டவர் உன்னை நான் நல்லா வச்சிருக்கும் போது, अगले वचन में हम पढ़ते हैं, ஆண்டவர் உன்னுடைய சூழ்நிலை எல்லாம் மாற்றும் போது, जब प्रभु परिस्थिति को बदलता है, ஹalleluya 48வது வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? उस व्यवस्था ஆமென். நீ கர்த்தரை அந்த 47வது வசனத்துல சொல்லியிருப்பாரு, நீ கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு என்ன செய்யவில்லை என்றால், நீ சேவியாமல் போனால், நீ சேவிக்கவில்லை என்றால், यदि आप प्रभु की सेवा नहीं करते हो, அப்படி என்றால் நீ சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு நீ கர்த்தரை ஆராதிக்காமல் போனால், यदि आप आनंद के साथ प्रभु की सेवा किए बिना रहते हो, அப்படி கர்த்தரை சேவிக்காமல் ஆராதிக்காமல் போனால் 48வது வசனத்துல என்ன நடக்கும்? उस 48 वचन में क्या होगा करके लिखा நீ है, என்ன ஆயி போவாய்? சகலமும் குறைபட்டு, எத்தனை காரியங்கள் குறைபட்டு? சகலமும் குறைபட்டு, और सब कम हो जाएगा, சகலமும் குறைபட்டு, என்னதான் பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் உடுத்த துணி கூட இல்லாத அளவுக்கு ஆண்டு ஆக்கிறார். और भूख और प्यास और नंगेपन जैसा சகலத்திலையும் நீ குறைபட்டு கிடப்பாய். ஒரு ஈராங்கத்துக்கு கூட பக்கத்து வீட்டுல போய் கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு நீ நிற்ப. और हर एक बात में कमी हो जाएगी, அதுல ஒரு உள்ளிக்கு கூட ஒரு உருளைக்கிழங்குக்காக பக்கத்து வீட்டுல நான் நாளைக்கு தரேன்னு கேட்கக்கூடிய அளவுல நிற்ப. और कुछ एक कांदा या बटाटे के लिए पड़ोस से मांगने वाले जैसा प्रभु बना அதுக்கு देगा। காரணம் என்ன? उसका कारण क्या நீ है? கர்த்தரை அல்லேலூயா கனம் பண்ணல. क्योंकि आपने प्रभु का आदर नहीं அவர் किया। சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுகிற தேவனாய் वो இருக்கிறேன். कहता है जो लोग मेरी आदर करते हैं मैं उनका आदर करता हूँ। நம்மளை அவர் ரட்சித்த நோக்கம் அவரை ஆராதிக்கும்படியாய். हमारा उद्धार प्रभु ने इसलिए किया कि हम प्रभु की எத்தனை பேர் आराधना நான் करें। ஆராதனையை விடாமல் நான் அவரை ஆராதிக்கிறேன். कितने लोग कहते हैं कि मैं आराधना को नहीं छोड़ूंगा। ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். जो लोग आराधना करते प्रभु उनको आशीष करता है। சாத்ராக்கும் மேசாக்கும் ஆபேத் நேகவும் சொன்னாங்க, शद्रक मेशक अबेदनेगो ने कहा, நீங்க தூக்கி
அக்கில தீக்குள்ள தூக்கி போட்டால் நாங்க இதெல்லாம் வணங்க போறது இல்ல, எங்க கர்த்தரை மாத்திரம் நாங்க வணங்கு ஆராதிப்போம். और आप लोग आग के भट्टी में भी फेंके तो भी हम प्रभु की आराधना करेंगे. அப்படிப்பட்ட சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ எந்த ராஜா தீக்குள்ள தூக்கி போட சொன்னானோ அவனே அவர்களை மேல உயர்த்திட்டான். और ऐसे शाद्राक मेशक अबेदnego को जिस राजा ने आग में फेंका उसी ने उसे ऊंचा நீங்க किया. அதே தானியேல் 3ஆம் அதிகாரத்துல கடைசி அல்லேலூயா பகுதியை நீங்கள் வாசித்து वही பார்த்தா दानियल 3 अध्याय का अंतिम वचन में தேசத்துல அந்த வாலிபர்களை அல்லேலூயா நேபுகாத்நேச்சார் என்ன செய்தான் என்று பார்க்கிறோம். ஆமென் ஆமென். அவர்களை என்ன செய்தானா, அவன் தேசத்திலே அவர்களை உயர்த்தினான். और उस देश में जो नेबूकदनेस्सर ने उन तीनों जवानों को ऊंचा किया. சொல்லுங்க, ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிறார். लोगों की आराधना करने वाले लोगों को प्रभु ऊंचा करता है. ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் आराधना करने ஆசீர்வதிக்கிறார். वाले लोगों को परमेश्वर ऊंचा करता है. அதுதான் அல்லேலூயா யோசுவா சொன்னார், நீங்கள் எல்லாம் சேவிக்காமல் போனாலோ நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை என்ன செய்வோம், சேவிப்போம். इसलिए यहोशू ने कहा आप लोग सेवा करें ना करें मैं और मेरा परिवार करेंगे. கொஞ்சம் கையை தூக்கி சொல்லுங்க. ரபா, हाथ उठा कर कहो. யார் கர்த்தரை ஆராதிச்சாலும் சரி ஆராதிக்காட்டாலும் சரி, चाहे कोई भी प्रभु की सेवा करे ना करे நான் கர்த்தரை ஆராதிப்பேன். मैं प्रभु की सेवा करूंगा. நாங்க கர்த்தரை ஆராதிப்போம். हम प्रभु की सेवा करेंगे. ஆமென். அது சில பிள்ளைகளை நம்ம சபைக்குள்ள பார்த்திருக்கிறேன். और कुछ बच्चों को कलीसिया में देखा சில हूं. சமயத்துல அவங்க வீட்டுல அல்லது மற்றவங்க கூட வராம இருந்திருப்பாங்க, ஆனா ஒரு ஆள் மட்டும் கரெக்டா வந்துட்டு இருப்பான். कुछ समय उनके घर में बाकी लोग नहीं तो भी एक व्यक्ति घर से आएंगे மற்றதெல்லாம் கட்டடிச்சிடும், ஆனா ஒரு ஆள் கட்டடிக்காமலே வந்துட்டு और இருப்பான். बाकी सब लोग जब आराधना को कट करेंगे तो एक जन आएगा கட்டடிக்காத ஆளை வச்சு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு और போயிடும். ऐसा एक व्यक्ति से पूरा घर आशीष पाता எத்தனை है. பேர் கட்டடிக்காத ஆளை வச்சு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் அள்ளி கொடுத்துருந்தாரு. और कितने लोग कहते हैं ऐसा एक व्यक्ति से प्रभु पूरे घर को आशीष பிறகு रखता யார है. போல இந்த யாக்கோபனுடைய மாமன் பேர் என்ன பேரு, அல்லது என்ன பேரு, லாபான் சொல்ற ஒன்னாலதான் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாருப்பா அப்படிங்கிறார். और तब लाबान के जैसा कहेंगे कि तेरे वजह से घर को आशीष मिला. லாபான் சொல்றானா இல்லையா, யாக்கோபே உன் நிமித்தம் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறார். और लाबान ने याकूब से कहा तेरे कारण मेरे घर में आशीष हुआ. ஆராதிக்கிற பிள்ளைகள் மூலமாய் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். आराधना करने वाले बच्चे के कारण बाकी लोग आशीष को पाते நன்றி हैं. ஆண்டவரே. तो प्रभु धन्यवाद. உம்மை ஆராதிக்கக்கூடிய இருதயத்தை வாஞ்சை எனக்கு நீ தந்தற்காய் உமக்கு நன்றி. तेरा आराधना करने वाला दिल तूने मुझे दिया इसलिए धन्यवाद. அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்க. यदि ऐसा एक चाहत मन में आए तो ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரும், ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரும், ஆராதனை எப்ப வரும், எப்ப போகணும், அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். इतवार का दिन कब आएगा, प्रभु की आराधना हम कब करें, ऐसा एक चाहत होगा. சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு சனிக்கிழமை மாதிரி தெரியும். और कुछ लोग को जो इतवार का दिन शनिवार जैसा लगता है ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு பிறந்து ஞாயிற்றுக்கிழமையா பாக்குறோம். और इतवार का जो दोपहर का समय का तो कहेंगे நான் आज, நினைச்சேன் நான் இன்னைக்கு சனிக்கிழமைனே நினைச்சிட்டு और இருந்தேன். दोपहर का समय कहेंगे मैंने तो सोचा शनिवार எப்போ है. ஆராதனை முடிஞ்சு 5 மணி 6 மணிக்கு பிறகு வாய் திறந்து சொல்ல நான் சனிக்கிழமை நினைச்சேன். அதுதான் இன்னைக்கு ஆராதனை. जब रविवार का 6 बज जाता है तब कहते कि मैंने तो आज शनिवार அந்த सोचा. அளவுக்கு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. और इस प्रकार से चल रहा है. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வை தருகிறார், ஒரு வாஞ்சையை தருகிறார். लेकिन प्रभु की आराधना करने वाले लोगों को प्रभु एक चाहत को देता है. Praise the Lord. प्रभु की स्तुति हो. அல்லேலூயா ரப்பா. हालेलुया. கர்த்தர் பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். प्रभु ने महान बातों को तैयार அவருடைய किया. ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். उनकी आशीष को प्रभु देता है. அவருக்குன்னு காலை கொடுக்கிற பிள்ளைகளை நான் பார்க்கலாம். அங்க வாசித்தால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல, और दूसरा इतिहास का 34 अध्याय में, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் வசன அதிகாரத்துல दूसरा इतिहास 31 अध्याय, அதனுடைய ஆரம்ப வசனங்களை நீங்க வாசி பார்த்தால் தேசத்துல எசேக்கியா ராஜாவா இருந்தான். और उन दिनों में हेzeकिया राजा था. அந்த எசேக்கியா ராஜாவா இருந்த போது அதனுடைய 4வது வசனத்துல வாசிக்கிறோம், चौथा वचन में हम पढ़ते हैं, ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தான். लोगों को देखकर उन्होंने एक आदेश दिया. ராஜா என்ன கட்டளை கொடுத்தான், லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு உற்சாகமாய் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டார். और राजा ने कहा कि उन याजकों को आपको भरपूरी से देना है. 4வது வசனத்துல லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் நீங்கள் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று. और लेवी और याजकों को आपको पूरे मन से देना है. அப்பொழுது 5வது வசனத்துல எப்படி கொண்டு வந்தார்களா, तो 5वें वचन में उन्होंने कैसे लाया. 5வது வசனத்துல அல்லேலூயா, விவசாயிகள் எல்லாம் வயல்ல பயிரிட்டவர்கள் என்ன செய்தார்களா, அவர்கள் தங்களுடைய வயல்ல விளைஞ்சவைகளை எப்படி கொண்டாந்தார்களா, முதற் பலங்கள் திரளாய் கொண்டு வந்து கொடுத்தார்கள். சகலத்திலையும் அவர்கள் திரளாய் கொடுத்தார்கள். और खेतों में से பரிபூர்ணமாய் और கொடுத்தார்கள். खेतों में से सब कुछ भरपूरी से उन्होंने दिया. அதுக்கு அடுத்த வசனங்களை நீங்கள் வாசித்து यदि பாருங்க. अगले वचनों को पढ़े तो ஆடு மாடு வச்சிருந்தவங்க उनके पास जो जानवर थे, தங்களுடைய ஆடு மாடுகள்ல கொளுத்ததெல்லாம் யாரு கொடுத்துட்டாங்க, அல்லேலூயா, அவன் கொடுத்தவைகளை கொண்டு வந்து தாராளமாய் பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். और जो अच्छे जानवर थे वो सब उन्होंने भरपूरी से दिया था. ஆமென். பஞ்சத்தை கர்த்தர் மாற்றுகிறார். अकाल को प्रभु बदलते हैं. எத்தனை பேர் சொல்ற பஞ்சத்தை கர்த்தர் புதிய வருஷத்துல மாற்றி कितने लोग போடுகிறார். कहते हैं प्रभु अकाल को बदलते हैं. ஆண்டவரே 2021
2022 நீர் ஒரு பரிபூரணத்தை வச்சிருக்கிறேன்னு நான் விசுவாசிக்கிறேன். प्रभु 2022 में तूने भरपूरी को रखा इसके लिए பரிபூரண ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன் என்பது. भरपूरी की आशीष को रखा इसके लिए धन्यवाद। ஹalleluya. அவர் வந்த நோக்கம் நாம் ஜீவன் அடையவும் பரிபூரணப்பட வந்திருக்கிறார். और उसका योजना ये कि वो हम जीवन पाए और भरपूरी से पाए। ஆண்டவரே நீர் எனக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. प्रभु भरपूरी की आशीष को रखा इसके लिए धन्यवाद। பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, புது வருஷத்துல பரிபூரணமா கர்த்தர் உங்களை बाजू ஆசீர்வதிப்பார். वाले से कहोगे अगले वर्ष में प्रभु भरपूरी से आशीष புது करेगा। வருஷத்துல பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். नए वर्ष में प्रभु भरपूरी से आशीष करेगा, பரிபூரணமாய் உங்களை एक ஆசீர்வதிப்பார். भरपूरी से भरेगा, Praise the Lord. பரிபூரண ஆசீர்வாதம். एक भरपूरी की आशीष। 3 தடவை அது சொல்லி பாருங்க, பரிபூரண ஆசீர்வாதம். कम से कम 3 बार कहो भरपूरी की आशीष பரிபூரண ஆசீர்வாதம். और भरपूरी की आशीष பரிபூரண ஆசீர்வாதம். और परिपूर्ण आशीष। அதுக்கு மேல சொல்லதுக்கு இடமே இல்ல, அதுதான் பரிபூரண ஆசீர்வாதம். और उसके ऊपर कहने का ही नहीं ऐसा आशीष है, அதுக்கு மேல சொல்றதுக்கு இடமே இல்ல, அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். उसके ऊपर कहने के लिए कोई है ही नहीं, इतना आशीष प्रभु ने दिया। வலகிளியத்தக்க ஆசீர்வாதம். और वो फैलने जितना आशीष வல प्रभु ने दिया, கிளியல ஆனா கிழிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதம். और फैलने जितना प्रभु ने आशीष रखा, வல கிளியத்தக்க அளவுக்கு ஆண்டவர் தரப்போறார். और जितना वो जाल फट जाए उतना प्रभु आशीष करता है, ஆனாலும் கிளிய விடாம ஆண்டவர் பாத்துக்கிறார். लेकिन फिर भी उसे फटने को नहीं दिया। Praise the Lord. प्रभु की स्तुति हो। வல கிழிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு, கிளியத்தக்க அளவுக்குங்கிறார். கிளியத்தக்க அளவு. புது வருஷத்துல உங்களுக்கு கிளியத்தக்க அளவு. और नए वर्ष में जाल फटने जितना प्रभु आशीष சொல்லுங்க, करता है। வல கிளியத்தக்க அளவுக்கு கர்த்தர் कितने लोग कहते हैं தரப்போறார். जाल फटने जितना प्रभु आशीष करता है। Praise the Lord. प्रभु की ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். हम प्रभु को धन्यवाद करेंगे। உங்க சூழ்நிலையை பார்க்காதங்க. आपका परिस्थिति को मत देखो, சொல்லுங்க, கீழே பார்த்து சொல்லுங்க, நான் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன். नीचे देखकर कहो कि मैं परिस्थिति को नहीं देखता हूँ, என் தேவைகள் என் பிரச்சனைகளை நான் பார்க்கல ரபா. मेरे जरूरतों को नहीं देखता हूँ, நான் சூழ்நிலையை பார்க்கல ரபா. मैं परिस्थिति को नहीं देखता हूँ। அதனால நான் காணாதவைகளை நம்பி வாழுகிறேன் ரபா. जो चीज दिखाई नहीं देता उसे देख कर जीता நான் हूँ। கர்த்தரை நம்பி வாழுதேன். मैं प्रभु पर भरोसा करके जीता हूँ। Praise the Lord. प्रभु की स्तुति हो। நாம் இப்ப 13வது சங்கீதத்துல அல்லிவேகமாய் வருவார். अब हम उस भजन संहिता 13 को पढ़ेंगे। 13ஆம் சங்கீதம் அவருடைய 4வது வசனத்தை வாசிப்பார். भजन संहिता 13 का 4वां वचन। 13ஆம் சங்கீதம் 4வது வசனத்துல அல்லேலூயா, ஆண்டவரே அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞர் சொல்லாதபடிக்கு நான் தள்ளாடுகிறதுனால, என் சத்துருக்கள் நான் தள்ளாடுகிறதுனால, நான் பிரச்சனையில ரொம்ப தள்ளாடுறதுனால, நம்ம ரொம்ப பிரச்சனையில அமிழ்ந்து தள்ளாடும் போது என் சத்துருக்கள் அதை பார்த்து என்ன செய்யக்கூடாது? ரசிக்க கூடாது. அவர்கள் அதை பார்த்து சிரிக்க கூடாது. அந்த அளவுக்கு நீர் ஆண்டவரே. और जब मेरे तकलीफ ज्यादा बढ़ जाते तो मेरे शत्रु देखकर हंसे नहीं, ऐसा तुम मत ஒரு करो। நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளாடி பிரச்சனையில கீழே விழக்கூடிய நிலைமையில் இருக்கிறத பார்த்து என் சத்துருக்கள் என்னை விரோதிக்கிறவர்கள், எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் கண்டு சிரிக்கக்கூடிய அளவுக்கு நீர் வச்சிராதரும் ஆண்டவரேங்கிறார். और जब मैं गिरूं तो लोग मुझे देखकर हंसे, ऐसा तुम मत कर। Praise the Lord. प्रभु की स्तुति हो। எத்தனை பேர் அந்த அளவு கர்த்தர் விட மாட்டார்? कितने लोग कहते हैं प्रभु वैसा அந்த छोड़ेगा அளவு नहीं। கர்த்தர் உங்களுக்கு விடவே மாட்டார். उतना प्रभु नहीं छोड़ेगा। கர்த்தர் உங்க சத்துருக்களுக்கு மேல உங்களை உயர்த்த प्रभु போறார். शत्रु के ऊपर आपको ऊंचा करेगा। நமக்கு சத்துரு 2 மாடி கட்டிட்டாம்னா கர்த்தர் உங்களை 3 மாடி கட்டக்கூடிய அளவுக்கு உயர்த்துவார். और शत्रु अगर 2 मंजिल बनाएगा तो आप 3रा मंजिल बना சொல்லுங்க, देंगे। கர்த்தர் உயர்த்துவார். कहो कि प्रभु ऊंचा நல்ல करेगा। தூக்கி சொல்லு, என் சத்துருக்களுக்கு மேல என்ன உயர்த்துவார். हाथ उठाकर कि प्रभु मेरे शत्रु के ऊपर उठाएगा। அதுதான் 41ஆம் சங்கீதம் 11வது வசனத்துல சொல்றார். वही 41 अध्याय का 13 वचन में 41ஆம் சங்கீதம் 11வது வசனத்துல என் சத்துருக்கள் என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததுனால நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. और भजन संहिता 41 के 13 क्योंकि शत्रु मुझ पर जयवान नहीं होते। இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க விரோதிகள் உங்கள் சத்துருக்கள் ஒரு நாள் உங்களுக்கு மேல போக விட மாட்டார்கள். आज प्रभु कहता है कि तेरे शत्रु कहीं भी आपसे ऊपर नहीं जाएंगे, அவங்களுக்கு மேல நீங்க போக வைப்பார். लेकिन उनसे ऊपर आप जाएंगे। எத்தனை பேர் கர்த்தர் உங்களை உயர்த்துவார்? कितने लोग कहते हैं प्रभु मुझे ऊंचा करेंगे। அவர் ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்த முடியும். वो किसी को ऊंचा कर सकते हैं और किसी को नीचा। Praise the Lord. प्रभु की स्तुति हो। நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மேல வருவீங்க. आप थोड़ा थोड़ा करके ऊपर होएंगे கொஞ்சம் கையை மெதுவா வைங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா மேல வருவேன். और धीरे धीरे हाथ उठाओ कि मैं थोड़ा थोड़ा करके ऊपर आऊंगा। என் சத்துரு டகார் மேல வந்து டகார் நிக்கல போயிடுவான். और मेरे शत्रु तुरंत ऊपर आके तुरंत गिरेंगे, ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சமா மேல வருவேன். लेकिन मैं धीरे धीरे से ऊपर जाऊंगा। அப்படி மேல 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 வந்து சத்துருவை பார்க்கல மேல கர்த்தர் வைப்பார். और ऐसे धीरे धीरे जब आप जाओगे तो शत्रु से भी ऊंचा हो जाएंगे। அப்படித்தான் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். और ऐसे ही प्रभु आपको चलाएंगे। ஆளல் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய ஒரு ஆளல் அந்த வார்த்தை வருது. और प्रभु का वचन आता है, ஒண்ணு நான் கொஞ்சம் கொஞ்சமா
கொஞ்சமா உயர்த்துவேன் அவனை मैं तुझे धीरे धीरे उठाऊंगा உன்னை நான் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துவேன் அவளைங்கிறாள். और धीरे धीरे मैं तुझे ऊंचा करूंगा. ஆண்டவரே என்னை நீர் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்த போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். प्रभु थोड़ा थोड़ा करके उठा रहा है, इसके लिए உங்க धन्यवाद. வருமானத்தை உயர்த்துவார்கள். आपके आवक को प्रभु ஆமென். உங்க उठाएगा வீட்டினுடைய எல்லையை உயர்த்துவார்கள். और घर के सीमाओं को ஆமென். बढ़ाएगा உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவார்கள். और आर्थिक चीजों को உங்களுடைய उठाएगा, தொழிலை உயர்த்துவார்கள். व्यापार को उठाएगा உயர்த்திக்கிட்டே இருப்பார்கள். और ऊंचा करते रहेगा. அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. उसका कोई अंत नहीं होगा, அதுக்கு ஒரு எல்லையே இருக்காது. उसका कोई सीमा नहीं होगा. Praise the Lord. प्रभु की स्तुति हो. ஆமென். தேவன் பெரியவர். ஹalleluya. प्रभु महान है. ஹalleluya. हालेलुया. அந்த 5வது வசனத்துல வாசிக்கிறோம். उस 13 अध्याय 5 में पढ़ेंगे. 13ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல ஹalleluya, நான் உம்முடைய கிருபையின் மேலே நம்பிக்கையா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் உம்முடைய கிருபையின் மேலே நம்பிக்கையா இருக்கிறேன். कहो कि मैं तेरे करुणा पर भरोसा रखूंगा. இத்தனையும் எப்படி நடக்கிறேன்னு சொன்னா அவருடைய கிருபையின் மேல அவன் நம்பிக்கையா இருந்தான். और ये सब इसलिए हुआ क्योंकि वो करुणा पर भरोसा किया. எத்தனை பேர் என் பலத்துல நான் நம்பிக்கல, कितने कहते हैं मेरे बल पे भरोसा नहीं करता என் हूं, புத்தியில நான் நம்பி வாழல, मेरे अक्ल में नहीं, உங்க கிருபையை நம்பி தான் வாழுகிறேன். लेकिन तेरे करुणा से, சொல்லுங்க, உங்களுடைய கிருபையை நம்பி தான் நான் வாழுகிறேன். तेरे अनुग्रह के भरोसे जीता हूं. அவருடைய கிருபையினால புதிய வருஷத்துல பிரவேசிக்க போறேன். उसके अनुग्रह से अब नए वर्ष में प्रवेश करते हो. கர்த்தருடைய கிருபையினால புதிய வருஷத்துல பிரவேசிக்க. कितने कहते हैं उसके अनुग्रह से नए वर्ष में प्रवेश அவருடைய करेंगे. கிருபை உங்களை இம்மட்டும் கொண்டு வந்தது. उसका अनुग्रह ने अब तक आपको लाया है இதுவரைக்கும் நீங்கள் நடத்தின கர்த்தர் நடத்துன கிருபையினால நடத்தி இருக்கிறார். और अब तक प्रभु ने अनुग्रह से चलाया है. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் நன்றி. कहो कि प्रभु तेरा अनुग्रह के लिए धन्यवाद. உங்க கிருபை இம்மட்டும் என்ன நடத்தியது. तेरा अनुग्रह ने अब तक मुझे உங்க चलाया. கிருபை இம்மட்டும் என்னை தாங்கியது. तेरा अनुग्रह ने अब तक बचाए रखा. உங்க கிருபை இம்மட்டும் என்னை நிறுத்தியது. तेरा अनुग्रह ने अब तक मुझे चलाया. இந்த 2021ல எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க ரபாஸ். 2021 में कितने लोगों ने मौत का எத்தனை सामना பேர் किया, மரிச்சு போயிட்டாங்க. कितने लोग का मृत्यु हो गया. உலகத்துல பெரிய பெரிய அல்லலியா படித்தவர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், அல்லலியா பெரிய 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 அல்லலியா ஆமென் சரீரத்திலே அல்லலியா ஆமென் என்னது பெரிய பெரிய அல்லலியா என்னது பயிற்சி எடுத்தவர்கள், அல்லலியா ஆமென் எக்சர்சைஸ் பண்ணவர்கள்லாம் செத்து போயிட்டாங்க ரபாஸ். और बहुत ही परिश्रम किया हुआ लोग सब और अच्छे स्वास्थ्य के लोग मर गए. கொரோனாவில் அத்தனையும் போயிருச்சு. और कोरोना में सब लोग का नाश हुआ, ஆனால் கர்த்தர் கிருபையால நிறுத்தினாரே. நன்றி. लेकिन परमेश्वर ने दया से हमें चलाया. ஆண்டவரே உம்முடைய கிருபையை நம்பித்தான் நான் வாழ்றேன். परमेश्वर तेरे दया से मैं जीता हूँ. ஹalleluya. हालेलुया. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அவன் கிருபையால தான் உங்களை நிறுத்தி இருக்கிறான்னு சொல்றேன். और जिस जगह पर आप हो प्रभु ने दया से आपको चलाया சொல்லுங்க, है. ஆண்டவரே என்ன கிருபையினால அவன் நிறுத்தி இருக்கிறபடினால உமக்கு तो ஸ்தோத்திரம். प्रभु अनुग्रह से चलाया इसलिए धन्यवाद. நீங்க செய்யற வேலை आप ரபாஸ், जो नौकरी करते நீங்க हैं, செய்யற தொழில் आपका ரபாஸ், व्यापार நீங்க படிக்கிற படிப்பு या जो ரபாஸ். पढ़ाई आप पढ़ते हो, ஹalleluya. ஹalleluya. கர்த்தரை உயர்த்தி காண்பிப்போம். और प्रभु को ऊंचा करके அவர் दिखाएंगे. கிருபையினால உங்க பிள்ளைகளை மட்டுமாய் கொண்டு வந்திருக்கார். वो अनुग्रह से बच्चों को ऊंचा करता है. உங்க பிள்ளைகள் வெளிநாட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் சொல்றீங்க ரபா? कितने लोग कहते हैं मेरे बच्चे विदेश में काम कर रहे எப்படி அந்த हैं, வேலை கிடைச்சது? उन लोग को नौकरी कैसे मिला. ஆண்டவர் அற்புதமா செய்றார். प्रभु ने अद्भुत तरीके से चलाया ஹalleluya. கிருபையினால பெரிய காரியங்களை செய்றார். और अनुग्रह से प्रभु ने चलाया. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார் ரபா. प्रभु को धन्यवाद ஆண்டவரே देंगे. நான் உம்முடைய கிருபையை நம்பி வாழுகிறேன். प्रभु तेरे अनुग्रह पे मैं जीता हूँ, கிருபையை நம்பி வாழுகிறேன். अनुग्रह के भरोसे जीता हूँ. ஹalleluya. हालेलुया. கடைசியாக ஒரு வசனத்தை 6வது வசனத்தை और வாசிப்போம். अंतिम उस छठे वचन को हम ஆமென். पढ़ेंगे. 13ஆம் சங்கீதம் அவனுடைய 6வது வசனத்துல ரபாஸ். ஹalleluya. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். ஹalleluya. और क्योंकि प्रभु ने भलाई किया मैं गीत இந்த गाऊंगा. சங்கீதத்தை ஹalleluya தாவீது எழுதின போது और जब इस भजन संहिता को दाऊद ने, ஆண்டவரே ஏன் என்னை மறந்துட்டீர்? प्रभु मुझे क्यों भूले, எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? प्रभु कब तक चेहरे को छिपाएगा. ஆமென். நித்த நான் சஞ்சலத்துல வாழ்ந்துட்டு और இருக்கேன். हमेशा मैं संघर्ष कर रहा हूँ. இப்படி சஞ்சலத்துல வாழ்ந்துட்டு இருந்த தாவீது ஆரம்பிக்கும் போது சஞ்சலத்தோட ஆரம்பிக்கிறார். और शुरुआत में अपने तकलीफ को बताता ஆனா है, முடிக்கும் போது சஞ்சலத்தோட முடிக்கல. लेकिन उसने अंत तकलीफ में नहीं किया. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் वो कहते हैं प्रभु ने भलाई நான் किया, அவரை பாடுவேன் ரபா. मैं गीत गाऊंगा, நான் அவரை துதிப்பேன் ரபா. मैं उसकी स्तुति करूंगा, நான் அவரை பாடுவேன் ரபா. मैं गीत गाऊंगा, நான் அவரை मैं துதிப்பேன். उसकी स्तुति करूंगा. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் ஆண்டவர் நல்லவன்? कितने लोग कहते हैं प्रभु भला है. எத்தனை பேர் சிலர் கர்த்தர் உறுதியாய் நிறுத்தி மட்டுமாய் நடத்தினார். कितने लोग कहते हैं प्रभु ने दृढ़ करके बहुत लोगों को चलाया. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாரலாம். प्रभु को धन्यवाद இது करेंगे. நம்முடைய பலத்தால் அல்ல ये ரபா. हमारे बल से नहीं, இது நம்முடைய புத்தினால் அல்ல ரபா. हमारे अकल या बुद्धि से யாருடைய नहीं. கிருபை ரபா. किसका अनुग्रह. ஆண்டவரே கிருபையால் எங்களை நடத்தினீரே உமக்கு प्रभु நன்றி. अनुग्रह से चलाया इसके लिए இந்த धन्यवाद. 2021 கடைசி வரைக்கும் நடத்தினீரே உமக்கு நன்றி. 2021 के अंत तक चलाया इसके लिए கிருபையால धन्यवाद. 22ல எங்களை நடத்த போகிறவரே நன்றி சொல்லுவார். 2022 में चला रहा है, धन्यवाद. ஹalleluya.
அல்லேலூயா 13ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் வாசிக்கிறார் அப்பா. और 23 अध्याय 6 वचन அவர் में, எனக்கு நன்மை செய்தபடியால். क्योंकि उसने भलाई किया। எத்தனை பேர் கர்த்தர் நன்மை செய்கிற தேவன்? कितने लोग कहते हैं प्रभु भलाई करने वाला அவர் परमेश्वर, நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் वो இருக்கிறார். भला और भलाई करने वाला परमेश्वर। ஆமென். அவர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர். प्रभु की स्तुति करो क्योंकि वो भला है। ஆமென். நன்மை செய்தவரே உமக்கு நன்றி ஆண்டவர். परमेश्वर धन्यवाद। ஆமென். ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். प्रभु और भलाई को करता உங்க है, குடும்பத்துக்கு இன்னும் அவர் நன்மை செய்ய போகிறார். आपके परिवार में और भलाई वो அவரை करेगा। நான் பாடுவேன்னு சொல்வாரல்ல பாஸ். कहेंगे हम उसे गाएंगे, அவரை நான் துதிப்பேன்னு उसकी சொல்வார். स्तुति में करूंगा, அவரை நான் ஆராதிப்பேன்னு சொல்வார். उसकी आराधना करूंगा। நாம் முழங்கால் படிட்டு அல்லேலூயா ஆமென் நன்மை செய்தவரை நாம் ஆராதிப்போம். हम घुटनों पर होकर परमेश्वर के नाम